அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் வெற்றியாளர்கள் அனைவரும் உருவாக்கப்படுகிறார்களா அல்லது உருவாகிறார்களா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக இன்னைக்கு வந்து சார் வர்றாங்க. இந்த இடத்துல நான் கத்துக்கிறதுக்காக நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மைண்ட்ல பட்ட ஒரு விஷயத்தை பத்தி நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வந்து வெற்றியாளர்கள் இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு கேட்டா வெற்றியாளர்கள் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு நான் அனுபவப்பட்டிருக்கேன். நிறைய இடத்துல வந்து வெற்றியாளர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வெற்றியாளர்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து ஒரு மனுஷனா ஒரு மனித பிறவி வந்து முழுமை அடைகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்துல வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் முழுமை அடையுதோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அன்னைக்கு வந்து எல்லாத்துலயுமே அறகுறையா இருந்தவங்க, இல்ல எல்லாமே தெரியும்னு சொன்னவங்க இந்த இடத்துல வந்து அதாவது வாய் வார்த்தையில பேசுறவங்க இப்ப சார் எப்பொழுதுமே சொல்லுவாங்க. ஓகே, அதாவது பேசுறதுனால ஒருத்தவங்க வந்து மதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசுறதுனால ஒரு நபர் இங்க மதிக்கப்படல. பேசுறதுனால ஒரு நபர் வந்து வளரல. பேசுனதுனால ஒரு நபர் வந்து பெரிய அளவுல பார்க்கப்படல. ஓகேவா? எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரே விஷயம், அவர் யாரு? என்ன செஞ்சிருக்காரு? வெற்றி அடைஞ்சிருக்காரா? அடையலையா? ஓகேவா? இத மட்டும் தான் இந்த உலகம் வந்து ரொம்ப உன்னிப்பா பார்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இங்க வெற்றி அடைறது அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுவும் தாண்டி நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்தளவுல நீங்க என்னைக்குமே வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருந்தாதான் இந்த இடத்துல வந்து நிக்க முடியுமே தவிர்த்து இந்த இடத்துல வந்து உங்களோட பேரை என்னைக்குமே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது போராட்டம் அந்த ஒரு போராட்டம் வந்து ரொம்ப ஈடுபாட்டோட அந்த போராட்டம் இருந்தா மட்டும்தான் அது வந்து வெற்றி அடையும். அந்த வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப சார் பேசுறதுல சொல்லுவாங்க. அது அவங்களா உருவாகுறாங்களா இல்ல உருவாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி சார் சொல்லுவாங்க. நம்ம சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வர்றாங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு. சாரோட டைம் ஆயிடுச்சு. சார வந்து வெல்கம் பண்ணிடலாம். ஓகேவா? சார் பேசலாம் சார். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம். நண்பர் சொன்னதை போல வெற்றியாளர்கள் உருவாகுறாங்களா இல்ல உருவாக்கப்படுறாங்களா அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான பாயிண்டா தான் இருக்கு. வெற்றியாளர்கள் உருவாகுறாங்களா இல்ல உருவாக்கப்படுகிறார்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான சப்ஜெக்ட். ஏன் இந்த பிசினஸ்க்கும் அதுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன தலைப்புக்கு என்ன ஏதாவது வேறுபாடு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழிலுக்கும் இந்த பிசினஸ்க்கும் நமக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த தலைப்புக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா தேவையான ஒரு தலைப்பா தான் எனக்கு தோணும். டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்துல இணைந்தவர்கள் செஞ்சவர்கள் இருக்காங்க. டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தை பார்த்தவங்க இருக்காங்க, கேட்டவங்க இருக்காங்க, பழகினவங்க இருக்காங்க, பண்ணவங்க இருக்காங்க, போனவங்க இருக்காங்க. ஆனா செஞ்சவங்க இருக்காங்க. ஜெயிச்சவங்க யார் அப்படிங்கிறது தான் அடையாளமா இங்க தெரியும். ஜெயிக்க பிறந்திருக்கும். உண்மையாகவே கோடிக்கணக்கான உயிரினங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்குது. எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள்லாம் இருக்கு. நம்ம இடையில வந்த உயிரினம். இடையில வந்த உயிரினங்கள் தான் மனித உயிரினம். ஆனா அத்தனை உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு தகுதியை உருவாக்கியிருக்காங்க. மனிதர்களுடைய அந்த விடாமுயற்சியால இன்னைக்கு நாகரிகம், இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்டது. மற்ற உயிரினங்கள் எல்லாம் இறைவனால் உருவாக்கப்படும் பொழுது உருவாகி அது இந்த பூமியில வாழ்ந்து மறைஞ்சது. மனிதன் மட்டும்தான் இறைவன் உருவாக்கினால் கூட பல பரிமாற்றங்களை வந்து மனிதன் உருவாக்கியிருக்கான். அதுல வந்து சாதனை அப்படிங்கிறது ஒரு தொழில்ல
சாதனை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் வெற்றி அப்படிங்கிறது ஒரு முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம், எந்த துறையா இருந்தாலும் சரி. நிச்சயமாகவே சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, வெற்றியாளர்கள் வந்து உருவாகுறாங்களா இல்ல உருவாக்கப்படுறாங்களா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு. லட்சத்துல ஒரு நபர் வேணுமா உருவாகலாம், கோடியில ஒரு நபர் வேணுமா உருவாகலாம். ஆனா மற்ற வெற்றியாளர்கள் எல்லாருமே உருவாக்கப்படுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு கரண்டை கண்டுபிடிச்சு பயன்படுத்தினவர் ஒரு நபர். அதுக்கு முன்னாடி அது வந்து யாரும் அவருக்கு வந்து கற்றுக் கொடுத்து அவரை உருவாக்கல. அவர் தான் உருவாக்கினார். கரண்டை கண்டுபிடிச்சாரு, அதை எரிய வச்சாரு, பண்ணாரு, அதை வந்து பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் அவரா உருவானார். ஒரு 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 விஷயத்துல சாதனையாளராக அவர் உருவானாரு. அதற்கப்புறம் சாதனையாளர்கள் வந்து உருவாக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு அதுக்கப்புறம் பல்பை கண்டுபிடிச்சவங்க, பேனை கண்டுபிடிச்சவங்க, அதுல காத்தை கண்டுபிடிச்சவங்க, பாடை கண்டுபிடிச்சவங்க, டிவியை கண்டுபிடிச்சவங்க, இப்ப நம்ம செல்போனை கண்டுபிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, ஜூம்ல பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் அதற்கப்புறம் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். இப்ப வெற்றியாளர்கள் வந்து உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். வெற்றியாளர்கள் வந்து உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். அப்ப எல்லா மனிதர்களும் வெற்றியாளரா மாறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா தாய் தகப்பனும் நம்மளுடைய பிள்ளை வந்து நல்லபடியா வளரணும், நல்லபடியா படிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க, நல்லபடியா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி எல்லா பயிற்சி கூடங்களையும் எல்லா மனிதர்களும் சாதனையாளரா மாறணும் அப்படின்னு தான் முயற்சி பண்றாங்க, அதற்கான பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனா நம்மளுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குதோ, எல்லா துறைகளிலையும் ஜெயிப்பதற்கான பயிற்சி இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்மளுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குதோ, நம்மளுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குதோ, அந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம அந்த வெற்றியை வந்து தொட முடியும். வெற்றி 100%, ஒரு துறையில ஒரு வெற்றி வந்து 100% இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுல எத்தனை சதவீதம் தொட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 1%, 2%, 3%, 5%, 10%, 50%, 90%, 99%, 100%. ஓகேயா? அந்த வெற்றி வந்து அது மாறுபட்டு தான் இருக்கு. 100 விதமா பிரிஞ்சுதான் கிடக்கு. அப்ப அந்த மாறுபடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்இந்தியா நிறுவனத்திலே எடுத்துக்குவோம். ஏன் சுத்தி வளர்ச்சலாம் போக வேண்டாம். டிரான்ஸ்இந்தியா நிறுவனத்துல சாதாரண மனிதர்களாகத்தான் எல்லோருமே இணைகிறாங்க. நாம் அதை கொண்டு சாதாரண மனிதர்கள் தான். அப்ப இந்த வாய்ப்புல வரும்பொழுது நம்மளுக்கு இந்த வாய்ப்பு பத்தி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இந்த வாய்ப்பு பத்தி எதுவுமே தெரியாது. யாரை கூப்பிடணும், எப்படி கூப்பிடணும் கூட தெரியாது. என்ன சொல்லி கூப்பிடணும், என்ன சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு தெரியாது. அவங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கணும்னு தெரியாது, எப்படி கவுன்சிலிங் பண்ணணும்னு தெரியாது, எப்படி இந்த பொருளை பத்தி எக்ஸல் பண்ணணுங்கிறது தெரியாது, எப்படி இந்த பிசினஸை பத்தி எக்ஸல் பண்ணணுங்கிறது தெரியாது. பிசினஸ்னுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வச்சாங்க. தெரிய வச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்குதோ எல்லாத்துக்குமே தெரிய வைக்கிறாங்க. நம்மளுடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இன்வால்மெண்ட்டும் இருக்கும். நம்மளுடைய ஈடுபாடும் இன்வால்மெண்ட்டும் இருக்கும் பொழுது அதை முயற்சி அப்படிங்கிற ஒரு பாதையில எடுத்து கொண்டுட்டு போகும்போதுதான் வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணுக்கு தென்படுது. அப்போ அந்த முயற்சிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்கு. நீங்க ஒன்னும் நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு நிமிஷம் ஆய்வு பண்ணி பார்த்தோம்னாலே தெரியும். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கு. இப்ப டிரான்ஸ்இந்தியா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய, நம்ம டிரான்ஸ்இந்தியாவை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்குமே ஒரு இலக்கு கொடுக்குற கம்பெனி கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு இலக்கை நம்ம வந்து அடையிறதா இருந்தாலும் சரி, அப்படிங்கிறது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குள்ளயுமே இருக்கு. அப்ப ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குள்ளயும் இருக்கு. எல்லோருமே இப்ப பாத்துக்கிட்டு இருக்க எல்லோருமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உழைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஜெயிக்கணுங்கிற ஆசை அத்தனை பேத்துக்குமே இருக்கு. ஜெயிக்கணும், எனக்கு ஜெயிக்கிறதெல்லாம் சாதிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அதெல்லாம் ஒரு பெரிய இதே கிடையாது அப்படின்னு சொன்னா யாருமே இந்த பிசினஸ்க்கு வந்திருக்க மாட்டாங்க. அப்ப சாதிக்கணும் ஜெயிக்கணும், சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குள்ளயுமே இருக்கு. ஆனா எல்லோருமே அதை சாதிப்பதற்காக வேலையை செய்யறாங்க. என்ன வேலை செய்யறாங்க? உழைக்கிறாங்க. அப்ப உழைக்கும் பொழுது ஏன் அந்த வெற்றியை வந்து அவ்வளவு எளிமையா அடைய முடியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சாதிக்கணும் அப்படிங்கிற சம்பாதிக்கணுமோ சாதிக்கணுமோ இல்ல வெற்றியோ எதுவாக இருந்தாலும் அது ஆசையா இருக்கக்கூடாது, வெறியா இருக்கும். அந்த சாதிக்கணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும், ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், கம்பெனி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஆசையா இருக்கக்கூடாது. அது ஆசையா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அடைவதற்கான நாட்கள் தள்ளி போகும். புரியுதா இல்லைங்களா? அப்போ இந்த நீ சம்பாதிக்கணும்னு இந்த பிசினஸ்ல வந்தாலும் சரி, சாதிக்கணும்னு வந்தாலும் சரி,
ஜெயிக்கணும்னு வந்தாலும் சரி, வெற்றி அடையணும்னு வந்தாலும் சரி, எதையாவது ஒண்ணு அடையணும்னு வந்தாலும் சரி, டைம் மேனேஜர் ஆகணும்னு நினைச்சாலும் சரி, இந்த வாய்ப்புல வீடு கட்டணும்னு நினைச்சாலும் சரி, கார் வாங்கணும்னு நினைச்சாலும் சரி, அவன் மாதிரி ஆகணும் இவன் மாதிரி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, எவன் மாதிரி ஆகணும்னு நினைச்சாலும் அது எல்லாம் வெறும் ஆசையாக இருக்கக்கூடாது. ஆசையாக இருந்து நம்மளுடைய பயணம் ஆசையா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பயணமா தான் இருக்கும். ஆசை அப்படிங்கும் பொழுது ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அடைவதற்காக நம்மளுடைய பயணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெறும் உழைப்பா இருக்கும். நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் நீங்க உழைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பிச்சைக்காரர்ல இருந்து பில்கேட்ஸ் சேர்த்து உழைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உழைப்பா இருக்கும். அது ஆசையா இருந்துச்சுன்னா அதை அடைவதற்கான பயணம் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா வெறும் உழைப்பா தான் இருக்கும். அப்ப அந்த வெறும் உழைப்பை போட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது அந்த ஆசையோ இல்ல கனவோ லட்சியமோ இல்ல இலக்கோ வெற்றியோ அதை அடைவதற்கான நாட்கள் எடுத்துக்கும். ரொம்ப ரொம்ப நாட்கள் எடுத்துக்கும். நம்ம நினைச்ச நேரத்துல நினைச்ச டயத்துல நம்மளால அதை அடைஞ்சிட முடியாது. அப்ப நினைச்ச நேரத்துல நினைச்ச டயத்துல நினைச்ச விஷயத்த அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஆசை வெறியாக இருக்கும். அந்த ஆசை என்னவா இருக்கும் கேட்டா வெறியா இருக்கும். அந்த வெறியா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இங்க மாறுபடும். என்ன மாறுபடும்? ஆசை வெறியாக மாறுபடுது. உன்னுடைய உழைப்பு போராட்டமாக இருக்கும். ஆசை வெறியாக மாறும் பொழுது என்ன நடக்கும்னா உன்னுடைய உழைப்பா இருக்காது. அதை அடைவதற்கான விஷயங்கள் வெறும் உழைப்பா இருக்காது. அந்த பயணம் உழைப்பு அப்படிங்கிற ஒரு பயணமா இருக்காது. அது ஒரு போராட்டமா இருக்கும். போராட்ட களத்துல பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இப்ப இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் கூட போராடக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்குள்ள நபர்களுக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த பொசிஷன்ல அந்த மன்னராட்சி எல்லாம் போராடும் பொழுது அவங்களுடைய ஒரு இலக்கை நோக்கி தான் போராடுவாங்க. இலக்கு இல்லாமலும் போராட மாட்டாங்க. என்ன இலக்கு இருக்கும்? ஏதோ ஒரு இலக்கு இருக்கும். பட் அது இப்ப ஒரு நாட்டை அடையணும் இல்ல ஒரு பொருளை நம்ம அடையணும் அப்படின்னா அது ஆசையா இருக்காது, போராட்டமா இருக்கும். அந்த ஆசையா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆசையா இருந்துச்சுன்னா பயணம் உழைப்பா இருக்கும். அதை அடைவதற்கான பயணம் உழைப்பா இருக்கும். அந்த ஆசை அடைவதற்கான விஷயங்களை அந்த இலக்கை அந்த வெற்றி அடைவதற்கான அது ஆசையா இல்லாம வெறியா மாறிச்சுன்னா அந்த பயணம் உழைப்பா இருக்காது, போராட்டமா இருக்கும். அந்த போராட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த போராட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த போராட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வேற எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த இலக்கு தான் பெருசா தெரியும். உயிரே போனாலும் கூட அந்த இலக்கு அடைஞ்சிட்டு தான் போறது மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா போராடக்கூடிய நபர்கள் எல்லாம் நீங்க இந்த பழைய படம் அந்த பாகுபலி எல்லாம் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா தெரியும். ஏன்னா அவங்களுக்கு உயிர் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. போராடும் மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த போராடக்கூடிய மனநிலைக்கு மாறும் பொழுது நம்மளுடைய செயல்நிலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதை வேணுமாலும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கும் உயிர் முதற்கொண்டு. ஆனா அந்த இலக்கை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் குறியா இருக்கும். அந்த இலக்கை அடைஞ்சே தீரணுங்கிறது குறியா இருக்கும். அப்ப நிச்சயமாக இங்க டிரான்ஸ்லேயா பொறுத்தளவுலாம் இந்த போராட்டம் என்ன இருக்குன்னா நிச்சயமா உயிருக்கெல்லாம் பாதிப்பு இருக்காது. அப்ப நீங்க போராடுறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு போராடுறதுக்கு நம்ம தயாராயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேயாவில் இருக்கக்கூடிய இலக்குகள் எல்லாமே அது சாதாரண நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய எட்டாக்கணியா இருக்கக்கூடிய டைமண்ட் மேனேஜர் வாரம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அந்த டைமண்ட் மேனேஜர் மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அந்த டைமண்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு பதவி கூட இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் எட்டாக்கணியாக இருக்குல்ல, அது நிச்சயமாக சத்தியமாக எட்டக்கூடிய கனியாக இருக்கும். எட்டி பறிக்கக்கூடிய ஒரு கனியாக மாறும். எப்பெல்லாம் அது எட்டாக்கணியா இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது டைம் மேனேஜர் அப்படிங்கிற உதாரணத்துக்கு பெரிய ஒரு பதவி, பெரிய ஒரு வருமானம், இப்ப இந்த பொசிஷன்ல ஒரு பெரிய ஒரு வருமானம் மாதம் 10 லட்சம் ரூபாய் வருமானம் அப்படின்னா நினைச்சு பாருங்க. இன்னைக்கு மாதம் 10,000 ரூபாய் வாங்கக்கூடியவன் எத்தனை மாதங்கள் ஆகும் அந்த 10 லட்சம் ரூபாயை சம்பாதிப்பது? மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நம்ம இல்ல நம்ம குடும்பத்துல ஒரு நபர் இல்ல நம்மளா இருந்தாலும் அந்த 10 லட்சத்தை சம்பாதிப்பதற்கு அந்த ஒரு மாசம் அந்த 10 லட்சம் ரூபாயை சம்பாதிப்பதற்கு வெளி உலகத்துல எத்தனை மாதங்கள் ஆகும் அப்படிங்கறத நீங்க கவுண்டிங் பண்ணி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. ஆனா இங்க எளிமையாக அடைய அது வெளி உலகத்துல 10 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம் அப்படிங்கிறது சத்தியமாக அது எட்டாக்கணி தான். ஆனா அது டிரான்ஸ்லேயாவிலையும் எட்டாக்கணியாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அது எட்டி பறிக்கக்கூடிய கனியாகத்தான் நிறைய பேருக்கு மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு கேட்டா டிரான்ஸ்லேயாவில அந்த பதவியோ அந்த இலக்கையோ இல்ல இப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கம்பெனி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. டூர் கொடுத்துருக்காங்க,
லெவல் 1 அச்சீவர் கொடுத்துருக்காங்க, அண்டர் கிளப் லெவல் 1 கொடுத்துருக்காங்க, லெவல் 2 கொடுத்துருக்காங்க, போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, வருமானம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டாலும் கூட வருமானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல்ல இன்னைக்கு பல வழிகள்ல நம்மளுக்கு வருமானம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அத்தனையும் இன்னைக்கு வந்து அதை அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வெறும் ஆசையாக இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதை அடைவதற்கான நாட்கள் தள்ளி போகலாம். ஆனா அது வெறியாக மாறும் பொழுது உன்னுடைய உழைப்பு போராட்டமாக மாறும். அந்த போராட்ட குணம், அந்த போராடும் குணம் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலக்கு மட்டுமே பெருசா தெரியும். பொண்டாட்டி, பிள்ளை, சொந்தம், பந்தம், நல்லது கெட்டது, அவன் அப்படி பேசுவான், இவன் இப்படி பேசுவான், இது இப்படி பண்ணா இப்படி நடந்த எதை பத்தியுமே கவலைப்படாது அந்த மனம். ஏன்னா போராடும் மனநிலைக்கு நீ வந்துருவ. ஆசை வெறியாக மாறும் பொழுது அதை அடையணும் அப்படிங்கிறது அது ஆசையா இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு டைமண்ட் மேனேஜர், இல்ல இப்ப கொடுத்துருக்கக்கூடிய அந்த டூர் அச்சீவ்மெண்ட், இல்ல வந்துட்டு இந்த போஸ்டிங் அச்சீவ்மெண்ட், இல்ல இந்த அண்டர் கிளப் அச்சீவ்மெண்ட், அது லெவல் 2 இருக்கட்டும், லெவல் 1 இருக்கட்டும், அதை அடையணும் அப்படின்னு சொல்லிக்கிறது வெறும் ஆசையாக இருந்துச்சுன்னு கேட்டா அதை அடைவீங்க. அதை அடைவதற்கான நாட்கள் தள்ளி போகலாம். அது வெறியாக மாறுச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரமே உங்களால அடைய முடியும். இந்த வாரமே அதை உங்களால அடைய முடியும். அது வெறியாக மாறும் பட்சத்துல. அப்ப வெறியாக மாறும் பட்சத்துல முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. இல்ல, நான் அந்த பிசினஸ்ல வரும் பொழுது உங்களாட்ட காலகட்டங்கள்ல நண்பர்களே, இந்த பிசினஸ்ல நான் என்டர் ஆகும் பொழுது எனக்கும் ரொம்ப கடுமையாகத்தான் இருந்தது. அந்த ஒரு சில இலக்குகளை நம்ம வந்து அடையிறது ரொம்ப கடுமையா இருக்குது. அப்போதைக்குள்ள என் மனசுக்குள்ள நானே சொல்லிக்கிட்ட கூடிய ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த இலக்கை அடைஞ்சவங்க, சம்பாதிச்சவங்க, கார் வாங்கினவங்க, இன்னைக்கு சாதிச்சவங்க அத்தனை பேருமே மனிதர்கள் தான். அப்போ அந்த மனிதர்கள் டிரான்ஸ்மியா நிறுவனத்துக்குள்ள வரும் பொழுது அவங்களும் சாதாரண மனிதர்கள் தான், எதை பத்தியுமே தெரியாத ஒரு மனிதர்கள் தான். அப்ப அவங்கனால அடைய முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிற அந்த மன தைரியத்தோட அந்த போராடும் பொழுது அந்த மனங்கள் வந்து எப்போ திசை மாறாம இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆசையில் வெறியாக மாறும் பொழுது உன்னுடைய உழைப்பு போராட்டமாக மாறும். அந்த உன்னுடைய உழைப்பு போராட்டமாக என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு அப்ப இந்த வெற்றி அப்படிங்கிறது எட்டாக்கனியா இருக்காது, எட்டி பறிக்கக்கூடிய இடத்துலதான் அது இருக்கும். டிரான்ஸ்லியாவில் நீங்க எல்லாருமே நம்ம வந்து சம்பாதிப்பதற்காக வந்திருக்கோம், சாதிப்பதற்காக வந்திருக்கோம், இலக்குகளை அடைவதற்காக வந்திருக்கோம். நம்மளுடைய பரம்பரையில இதெழுதிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது அந்த பணம். அந்த பணத்தை நேர்மையாகவும் சட்டப்பூர்வமாகவும் உண்மையாகவும் உழைப்பின் மூலியமாகவும் போராட்டத்தின் மூலியமாகவும் வெகு விரைவில், அதாவது ஒரு மனிதன் உயிரோட இருந்தா 100 வருடம் உழைச்சு சம்பாதிக்க முடியாத ஒரு வருமானத்தை டிரான்ஸ்லியா நிறுவனத்துல ஒரே வருஷத்துல சம்பாதிச்சு. ஒரு மனிதன் 100 வருடம் உயிரோடு இருந்து உழைச்சு அவன் வெளி உலகத்துல சம்பாதிக்கக்கூடிய முடியாத ஒரு பணத்தை டிரான்ஸ்லியாவில ஒரே ஆண்டுகள்ல சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நம்ம அப்பா காலத்துல, நம்ம தாத்தா காலத்துல கரண்டே பார்க்க முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல அபூர்வமா இருக்கும். கரண்டே நம்மளுடைய முன்னோர்களையும் கரண்டை பார்க்காது. அப்ப கரண்ட் வரும் பொழுது அதை பயன்படுத்திக்கிட்டாங்க நம்ம தாத்தா காலத்துல. நம்ம அப்பா காலத்துல செல்போனே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டை ஆண்ட முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து இந்த செல்போன் கண்ணால கூட பார்க்கல. அப்ப முதலமைச்சர் கண்ணால கூட பார்க்காத, கையால கூட தொடாத ஒரு செல்போனை வந்து இப்ப இன்னைக்கு நீனும் நானும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிகள் காலம் செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கு, எல்லா துறைகள்லயும் மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். இன்னைக்கு உணவு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவா இருக்கட்டும், நம்ம தாத்தா காலத்துல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உணவு முறைகளுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள் மாறி இருக்கு. உணவு முறைகள் மாறி இருக்கு, நம்ம சாப்பிடக்கூடிய விதங்கள் மாறி இருக்கு. வாகனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய தாத்தா காலத்துக்கு முன்னாடி இருந்த வாகனங்களுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாகனங்களுக்கும் நிறைய மாறுபட்டு. இன்னைக்கு தொலைநோக்கு பார்வையில பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து தொலைத்தொடர்பு துறையில வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய தாத்தாக்கள் காலத்துல டிவியை கூட அவங்க கண்ணால பார்க்கல, கரண்ட கூட கண்ணால பார்க்கல. இன்னைக்கு நம்மளுடைய அப்படியே அது இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜூம்ல இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்ப பணம் சம்பாதிப்பதற்கான காலத்துல எல்லா துறைகள்லயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம சின்ன பிள்ளையா இருந்த காலகட்டங்கள்லயும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லயும் மாறி இருக்கு இந்த உலகம். எல்லா துறையிலையும் மாறி இருக்கு. நம்மளுடைய ட்ரெஸ் கோட்ல இருந்து மாறி இருக்கு. அத்தனையும் மாறி இருக்குதுங்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா, அப்ப வருமான துறையிலையும் ஒரு மாற்றம் இருக்குல்ல. பணம் சம்பாதிக்க நம்ம தாத்தா சம்பாதிச்ச காலத்துல, பணம் சம்பாதிச்ச காலத்துலயும், நம்ம அப்பா பணம் சம்பாதிச்ச காலத்துலயும், இப்ப நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடிய காலத்துலயும் மாற்றம் இருக்குதா இல்லைங்களா? இன்னைக்கு கோடியா லட்சமா சம்பாதிக்கணும்னு கேட்டீங்கன்னா, பல கோடி ரூபாய் முதல் போட்டா மட்டும்தான் சம்பாதிக்கக்கூடிய காலம் நம்மளுடைய தாத்தா அப்பா காலத்துல இருந்தது. கோடி கணக்குல முதல் போட்டா மட்டும்தான்
ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். பல கோடி ரூபா 100 கோடி ரூபா முதல் போட்டா மட்டும்தான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். ஒரு சில கோடிகள் முதல் போட்டா மட்டும்தான் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்க முடியும்னு இருந்தது முன்னாடி. கரெக்டுங்களா? நம்மளுடைய அப்பா காலத்துல இல்லாத ஒரு மாற்றத்தை நம்ம இன்னைக்கு செல்போனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், டிவியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், வாகனங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உங்க காலத்துல இல்லாத, முதலமைச்சர் காலத்துல இல்லாத ஒரு விஷயத்தை கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப வருமானம் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தையும் நம்ம வந்து பயன்படுத்திருக்கோம். ஆனா செல்போனை சரியா பயன்படுத்தக்கூடிய நம்ம ஆனா அந்த தொலைதொடர்பு துறையில செல்போனை இன்னைக்கு ஜூம் எழுதி நம்ம இந்த செகண்ட் எழுதி சரியா பயன்படுத்திருக்கக்கூடிய நம்ம, ஆனா டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை இன்றை வரை நம்ம இன்னும் சரியா பயன்படுத்தல அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தோணுது. டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்துல எல்லா துறைகளையும் நம்ம சரியா இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். உடையில பயன்படுத்திருக்கோம், உணவுல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், எல்லா மாற்றங்களையும் சரியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய, நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய செல்போன் முதற்கொண்டு, ஜூம்ல முதற்கொண்டு, இந்த ஆண்ட்ராய்ட் போன்ல அது படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காமலா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், யாராக இருந்தாலும், யூடியூபா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், ஜூமா இருக்கட்டும், இன்னைக்கு சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்க இந்த செல்போன், தொலைதொடர்பு துறையில இந்த செல்போனை சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய நம்ம டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் கோடி கோடியா சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிற கேள்வியை நான் என்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்களை கேள்வி சரியா பயன்படுத்திருக்காம கேட்டீங்கன்னா நோ, இல்ல அப்படின்னு தான் வரும். இல்ல அப்படிங்கறத பதில் வரும். ஏன்? என்ன காரணம்? என்ன காரணத்தினால நம்ம கண்ணாடி வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் யோசனை பண்ணி பாருங்க. லீடர்ஸ் நீங்க சரியா பயன்படுத்துங்க, அதுக்கப்புறம் டீமுக்கு சரியா பயன்படுத்துறது சொல்லி கொடுங்க. நீ வெற்றியாளனா மாறுங்க, நீங்க வெற்றியாளனா மாறுங்க. உதாரணத்துக்கு எல்லாருமே எல்லா கேட்டகரியும் இதுல இருக்கீங்க. ஒரு ஜோடி நீங்க வருமானம் பண்ணுங்க, உங்களுக்கு டீமுக்கு கீழே வந்தவங்கள ஒரு ஜோடி வருமானம் பண்ண வை, வருமானம் பண்ண சொல்லி கொடுங்க. 10 ஜோடி நீங்க வருமானம் பண்ணுங்க, உங்களுக்கு கீழே வந்தவங்கள 10 ஜோடி வருமானம் பண்றதுக்கு சொல்லி கொடுங்க. 50 ஜோடி வருமானம் பண்ணுங்க, அதற்கப்புறம் உங்க டீம்ல இருக்கவங்க 50 ஜோடி வருமானம் பண்றதுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. 100 ஜோடி வருமானம் பண்ணுங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 100 ஜோடி பண்றதுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க டைம் மேனேஜர் ஆகுங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டைம் மேனேஜர் ஆகுறதுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய அச்சீவர், டூர் அச்சீவரா இருக்கட்டும், இல்ல அண்டர் கிளப் 1 இருக்கட்டும், இல்ல அண்டர் கிளப் 2 இருக்கட்டும், முதல்ல அதை நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லி கொடுங்க. முதல்ல நீங்க கார் வாங்குங்க, கார் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த வாய்ப்புல கார் வாங்க முடியும் அப்படிங்கறத நீங்க சொல்லி கொடுங்க, உங்க டீமுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க அடையாம ஒரு விஷயத்தை, உதாரணத்துக்கு அந்த அண்டர் கிளப்ல லெவல் 2 லெவல் 1, உதாரணத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய ஆப்ஷனை சொல்றேன். நீங்க அடையாம அந்த அண்டர் கிளப்ல நீங்க அச்சீவரா மாறாம உங்க டீமுக்கு இந்த அச்சீவரை பத்தி சொன்னீங்க, அச்சீவர் ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டீம் என்ன நடக்கும் தெரியுமா? கேட்கும், நீ சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும், ஆனா நீ சொன்ன விஷயத்தை அது செய்யாது. என்ன நினைக்கும் தெரியுமா? இவரே இன்னும் ஆகல, இவர் நம்ம ஆக்குறது சொல்லி கொடுக்காரு. அப்ப அது என்ன நடக்கும் அப்படின்னா, நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட நடக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப முதல்ல நீ செஞ்சிரு. எப்ப செய்யணும்? சிம்பிள் மேட்ரு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும். சாதாரண விஷயம். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு. உதாரணம், நம்மளுடைய உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர் முடிஞ்சூர் ரமேஷ் 20 வாரம் டைம் கொடுத்து 25 ஜோடி மேட்ச் பண்ணி வர முடியாம அந்த கடைசி வாரத்துல போராடி வந்த ஒரு நபர். யோசனை பண்ணி பாருங்க, நம்மளுக்கு வந்து அந்த அண்டர் கிளப்புக்கு வந்து நடந்த அண்டர் கிளப் ஆண்டு விழாவில் வந்து 25 ஜோடி 10 வாரம் 12 வாரம் அப்படின்னு கொடுத்து கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 20 வாரத்துக்கு பக்கம் போயிடுச்சு. 20 வாரத்துல கடைசி வாரத்துல போராடித்தான் அந்த நபர் அந்த இடத்துக்கு வந்தார், அந்த எக்ஸ்வர் அப்படிங்கிற அந்த ஆண்டு விழாவுக்கு வந்தார். கரெக்டுங்களா? அப்போ நான் தவறு பண்றதெல்லாம் தப்பு கிடையாது, ஆனா அதை கண்டினியூ பண்ணும் பொழுதுதான் தப்பா தோணும். அப்போ அது என்ன நடந்திருக்காரு அப்படின்னா அசால்ட்டா இருந்திருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவர் இந்த பிசினஸ் பண்ணிட்டு தான் இருந்தார் 20 வாரமா. அதெல்லாம் புரியணும் உங்களுக்கு. நல்லா ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு உதாரணம். இந்த இடத்த கொஞ்சம் கூர்மையா கவனிச்சீங்கன்னு கேட்டா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். கொஞ்சம் கூர்மையா கவனிச்சீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எளிமையா புரியும். எளிமையா புரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா சார் இந்த பிசினஸ்ல ஈஸியா ஜெயிப்பதற்கான விஷயங்கள் நான் படிச்சு சொல்லிடுறேன். 20 வாரம் அவருக்கு இந்த ஆப்ஷன் தெரியும்.
கம்பெனியுடைய ஆண்டு விழா பண்ண போறாங்கன்னு தெரியும். வாரம் ரூம்ல இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், பயிற்சியில ட்ரைனிங்ல பேசிக்கிட்டு இருக்கோம். அதுமே அவருக்கு தெரியும். ஆனா ஏன் அவர் அந்த 20 வாரத்துல 19 வாரம் அவர் 20 வாரத்துல போராடி பண்ண முடியல, கடைசி வாரத்துல போராடி பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஆசை இருந்தது. போக கூடாதுன்னு நினைக்கலங்க. அவர் பிசினஸ் பண்ணிட்டு தான் இருந்தார். போகணும்னு நினைச்சாரு, ஆசைப்பட்டாரு, அடைஞ்சிருவோம்னு நினைச்சாரு. அதற்காக அந்த ஆசை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, அதை அடைவதற்கான பயணத்தை வெறும் உழைப்பா கொடுத்தது. அது உழைப்பா கொடுத்தது. அப்ப உழைச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடைவதற்கான நாட்கள் தள்ளி போகலாம், அடையாமையும் போகலாம். எப்படிங்க? ஆசைப்பட்டோம்னு கேட்டீங்கன்னா அது நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்மளை தள்ளும். ஆசைப்பட்டா அந்த ஒரு பொருள், இந்த பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது மேல ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அடைவதற்கான அப்படி முயற்சி பண்ணும். அடைஞ்சாலும் அடைவோம், அடைய முடியாம போனோம். ஆனா வெறினா கப்பல் குடிச்சோம், அவ்வளவுதான். அதுதான் நடக்கும். அப்ப அந்த ஆசைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை அடைவதற்கான பயணம் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா உழைப்பா இருக்கும். ஆனா அந்த மடம் ஆகலாம் சந்த மடம், அந்த மாதிரி இருக்கும் அந்த உழைப்பு. அந்த உழைப்புக்கு வருமானம் கிடைக்கும், வாழ்க்கை தரம் மாறாது. ஆனா அந்த ஆசை வெறியாக மாறும் பொழுது உழைப்பு போராட்டமாக மாறும். போராட்டம் தான் வெற்றியை தரும். போராட்டம் மட்டும்தான் வெற்றியை தரும். உழைப்பு ஒருபோதுமே வெற்றியை தராது. உழைப்பு வருமானத்தை வேணுமா தரலாம், உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கிறது மாதிரி அந்த உழைப்பு வருமானத்தை தரலாம். போராட்டம் மட்டும்தான் வெற்றியை தரும். டிரான்ஸ் இந்தியாவில் உழைக்காதீங்க, சம்பாதிக்கலாம், உழைச்சா சம்பாதிக்கலாம், போராடினாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. உழைச்சா பணம் பண்ணலாம், சம்பாதிக்கலாம், உன்னுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வருமானம் பண்ணலாம். போராடினா மட்டும்தான் அந்த இலக்கு அடைய முடியும், வெற்றி அடைய முடியும். போராடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உன்னுடைய ஆசைகள் வெறியாக மாறணும். ஆசை வெறியாக மாறணும். வெறி பிடிச்சிருச்சுன்னு கேட்டீங்கன்னா அது பைத்தியத்தை விட மோசமா இருக்கும். அது 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 வேற லெவலுங்க. நான்லாம் நிறைய விஷயங்களை வெறித்தனமா செஞ்சுதான் சாதிச்சிருக்கேன். அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்க அது அப்படியே கண்டினியூ ஆயிடும். வெறித்தனமா செஞ்சுதான் சாதிச்சிருக்கேன். அது வேறங்க. அது பைத்தியகாரத்தனத்தோட மோசமா இருக்கும். யார் என்ன பண்ணாலும் நினைப்பாங்க, தானா பேசுறது மாதிரி எல்லாம் இருக்கும். தானாலாம் தனித்தனியா பேசுவோம். வீட்டுல இருக்கவங்க ஐயோ ஏதோ ஆகி போச்சுலாம் நினைப்பாங்க. அதை பத்தி எல்லாம் கவலையப்படாது. அதுக்கப்புறம் அந்த நீ அச்சீவ்மெண்ட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் உலகம் உன்னை பாராட்டும், உன்னை பார்த்து பயப்படும். பைத்தியாரம் நினைச்சதெல்லாம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அப்ப அது இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேட்டா அந்த ஆசைகள் வந்து உழைப்பை கொடுக்கும். அந்த ஆசை அடைவதற்கான விஷயங்களை உழைப்பை கொடுக்கும். அந்த உழைப்பு வந்து வருமானத்தை தான் கொடுக்கும் ஒழிஞ்சு வாழ்க்கை தரத்தையும் அந்த இலக்கையும் வந்து மாத்தாது. அதே பொசிஷன் தான் அந்த உழைப்பு கண்டிப்பா வருமானத்தை கொடுக்கும். அந்த இலக்கை அடையுமா அடையாதாங்கிறதெல்லாம் கேரண்டியா சொல்ல முடியாது. ஆனா போராட்டம் கண்டிப்பா அடைஞ்சிடும். போராட்டம் கண்டிப்பா அடையும். போராடும் மனநிலைக்கு நீ வரணும் அப்படின்னு கேட்டா உன்னுடைய ஆசை வெறித்தனமாக மாறும். எவனுக்கெல்லாம் அந்த இலக்கு அப்படிங்கிற ஆசை, அது என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒரு பிள்ளையை காதலிக்கக்கூடிய இலக்கா கூட இருக்கட்டும், அந்த அந்த பிள்ளையோட நமக்கு அடைஞ்சே தருவேன் அப்படிங்கிறது ஆசையா இருந்துச்சுன்னா சத்தியமா அடைய முடியாது. அது வெறியா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிள்ளையா இருந்தாலும் சரி, அடைஞ்சே தருவேன் அப்படிங்கிற வெறியா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த பிள்ளை செருப்பால் அடிச்சாலும் கூட பஞ்சு மெத்தாயில தட்டுறது மாதிரி இருக்கும். அதை பத்தி எல்லாம் கிடையாது. அவமானம்லாம் அவனுக்கு அதுக்கு தெரியாது. அவன் அந்த வெறிக்கு வந்து அவமானம் தெரியாது. அந்த பிள்ளை அவமானப்படுத்த நிறைய பேர் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா என்னடா அந்த பிள்ளை இப்படி செருப்புகள் அடிச்சாலும் கூட பின்னாடியே போறான்னு கேட்டீங்கன்னா அது ஆசை கிடையாது, வெறி. அந்த வெறிக்கு வந்து அவமானப்படுறது தெரியாது, ரத்தம் தெரியாது, பசி தெரியாது, தூக்கம் அறியாது, சொரண தெரியாது. அந்த இலக்கு அடையொட்டிக்கும் உடம்புல இருக்கக்கூடிய உயிர் தெரியாது. எதை பத்தியும் அதுக்கு கவலையே இல்லை. யார் என்ன பேசுவாங்க கவலையே இல்லை, யார் என்ன நினைப்பாங்க கவலையே கிடையாது, என்ன நடக்கும் கவலையே கிடையாது. ஆசை வெறியாக மாறும் பொழுது உன்னுடைய உழைப்பு போராட்டமாக இருக்கும். அந்த போராட்டம் நிச்சயமாக டிரான்ஸ் இந்தியாவில் உனக்கு வெற்றியை தவிர ஒரு எல் முனையளவு கூட உனக்கு தோல்வியை தராது. அனுபவிச்சுட்டு சொல்றேன். உன்னுடைய ஆசை வெறியாக மாறி அந்த வெறி போராட்டமாக மாறும் பொழுது, அந்த வெறி வந்துச்சுன்னா அது போராட்டமா தான் இருக்கும். உன்னுடைய உழைப்பு அது உழைப்பாவே இருக்காது, வெறி அடைஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு வெறி. அதுதான் உதாரணத்துக்கு ஒருமான சொத்துக்கு முன்னாடி ஒரு நபரை நான் வைக்கிறேன். அப்ப 20 வாரங்கள் போராடி
அடைய முடியாத ஒரு நபர், அந்த அந்த இலக்க கடைசி கட்டத்துல வாழ்வா சாவாங்கிறது மாதிரி அடைஞ்ச ஒரு நபர், அடுத்து ரெண்டாவது செகண்ட் பார்ட் 50 ஜோடி முதல் வாரத்திலே நடந்திருக்கும், கொஞ்சம் மிஸ்ஸிங். செகண்ட் வாரத்துல எலிஜிபிள். அவர் மட்டும் எலிஜிபிள் இல்ல, அவருடைய அணியில 3 பேர்த்த எலிஜிபிள் ஆக்கியிருக்காரு. செகண்ட் லெவல் 100% வெற்றி. சார் லெவல் 1ல அவர் கொண்டுட்டு வந்தது 3 பேருங்க, 3 பேரும் 4 பேரை கொண்டு வந்தாங்க. அந்த அவங்கள லெவல் 2 பாஸ் பண்ணி அவரும் பாஸ் ஆகி அவருடைய அணியிலையும் மொத்தத்துல 100%. எந்த இன்னைக்கு டீம் லீடர் வந்து நீங்க பாஸ் ஆயிருக்கலாம், உங்க அணியில வந்தவங்களை எத்தனை பேர்த்த நீங்க பாஸ் பண்ண வச்சிருக்கீங்க? வெற்றியாளர்கள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். நீங்க அவங்க தானா வந்துடலாம் நினைக்காத. ஒவ்வொரு மேனேஜரும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட 230 பேர் வந்திருக்கீங்க, 238 பேர் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு பிரான்ச்சுக்குள்ள உங்களுக்கு கீழே இங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கீழே தான் இருந்து வந்திருக்கீங்க. நீங்க ஜெயிச்சிருக்கலாம், முதல்ல நீங்க ஜெயிங்க. ஜெயிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா லேட் ஆகும். ரமேஷ் மாதிரி அடைய முடியாம கூட போகலாம். ஜெயிக்கணுங்கிற ஆசைகள் இந்த செகண்ட்ல இருந்து டிரான்ஸ்லியாவில் டைம் மேனேஜர் ஆகணுமா, ஆசையா இருக்கக்கூடாது, வெறியா மாறணும். லெவல் 1 பாஸ் பண்ணணுமா, அது ஆசையா இருக்கக்கூடாது, வெறியா இருக்கணும். லெவல் 2 பாஸ் பண்ணணுமா, ஆசையா இருக்கக்கூடாது, வெறியா இருக்கணும். டூர் மேட்ச்மெண்ட் 200 ஜோடி கொடுத்துருக்காங்களா, அது அடையணுமா, ஆசையா இருக்கக்கூடாது, வெறியா இருக்கணும். கார் வாங்கணுமா, ஆசையா இருக்கக்கூடாது, வெறியா இருக்கணும். வீடு கட்டணுமா, ஆசையா இருக்கக்கூடாது, வெறியா இருக்கணும். அந்த எல்லாமே வெறியாக மாறும் பொழுது உன்னுடைய உழைப்பு அது உழைப்பா இருக்காது, போராட்டமாக மாறும். நிச்சயமாக டிரான்ஸ்இந்தியாவோட எந்த போராட்டத்துல யார் வேணுமாலும் தோத்து போகலாம். டிரான்ஸ் இந்தியாவில ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்ய போராடும் பொழுது அந்த போராட்டம் தோல்வியை தந்ததாக சரித்திரமே கிடையாது. நீ போராடு, நிச்சயமாக வெற்றி உன் காலடியில் விழும். போராடணும், போராடியே தீரும். வெற்றியை அடையணும் கேட்டா போராடியே தீரும். அப்படி போராடாம அடையக்கூடிய வெற்றி அது தோல்விக்கு சமமானது. காக்கா உட்கார பணப்பழம் விழுந்தது மாதிரி. இலக்குங்கிறது சொல்லி அடிக்கணும், அடிச்சுட்டு சொல்றது பேர் இலக்கு, வெற்றி கிடையாது. வெற்றிங்கிறது எப்படிங்க? சொல்லி அடிக்கணும். இந்த வாரம் அடிக்கணும், அந்த வாரம் அடிக்கணும், அடுத்த வாரம் அடிக்கணும், அடுத்த வாரம் அடிக்கணும், சொல்லி அடிக்கணும். அதுதான் வெற்றி. அடிச்சுட்டு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? காக்கா உட்கார பணமலை வந்தது மாதிரி. காக்கா உட்காந்து பணமலத்தை கீழே தள்ளி விட்டுச்சு, அந்த மாதிரி கிடைச்ச வெற்றி. டிரான்ஸ்லியாவுடைய வெற்றி காக்கா உட்கார பணமலை விழுந்தது மாதிரி உனக்கு கிடைச்சுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த வெற்றி. டிரான்ஸ்லியா விழுங்கிறது ஒவ்வொரு வாரமும் வெற்றி, ஒவ்வொரு மாதமும் வெற்றி, ஒவ்வொரு வருடமும் இருக்கு. அது அடுத்து ஸ்டெப், என்ன ஸ்டெப் வச்சாலும் அந்த ஸ்டெப்ல நம்ம போயிட்டே இருக்கணும். முதல்ல நம்ம போகணும், அதை அடையணும். அதுக்கப்புறம் டீம் அடைய வைக்கணும். அவ்வளவுதான். முதல்ல நீ அடையணும், அதுக்கப்புறம் டீம் அடையணும், அவங்களை உருவாக்கணும். லெவல் 2 4 வாரம் கம்ப்ளீட் முடிஞ்சது, 5வது வாரத்துல இருக்கும். 4 வாரம் கம்ப்ளீட் முடிஞ்சது, 5வது வாரத்துல இருக்கும். இன்னும் 5 வாரம் தான் இருக்கு. எத்தனை பேர் பாஸ் பண்ண வச்சிருக்கீங்க? நீங்க முதல்ல நீங்க எத்தனை பேர் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா? உங்க அணியில வந்தவங்கள பாஸ் பண்ண வச்சிருக்கீங்களா? காரணம் என்ன? ஏன் நீ பாஸ் ஆகல? உனக்கு ஆசை இருக்கு. அப்ப போன வெற்றிங்கிறது போன கடத்த லெவல் 1ல பாஸ் பண்ணி காக்கா உட்கார பணமளம் வந்த வெற்றி. அது உண்மையான அந்த வெற்றியா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, நீ போராடி அடைஞ்ச வெற்றியா இருந்துச்சுன்னா என்ன ஆகுது தெரியுமா? போராடி அடைஞ்சது வெற்றியா இருந்தாலும் சரி, போராடி தோக்க முடியாது. அப்படியே தோத்தாலும் கூட 1000 வெற்றிக்கு சமமானது அந்த தோல்வி. எப்படிங்க? ஆசை வெறியாக மாறிச்சுன்னா உன்னுடைய உழைப்பு போராட்டமாக மாறும். நிச்சயமாக அந்த போராட்டம் இலக்கை அடைஞ்சே தீரும். ஒருவேளை அது அடையல அப்படின்னா, அதாவது ஆசை வெறியாக மாறி, அந்த வெறி போராட்டமாக மாறி, அந்த போராட்டம் அப்படிங்கிறது, போராட்டம்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? எதை பத்தியுமே தெரியாது. உயிரெல்லாம் போராட்டம் பார்த்தாங்களா? அந்த இலக்கு தான் உயிரை விட அவனுக்கு பெருசா இருக்கும். ஒரு நாட்டை அடையிறதா இருந்தாலும் சரி, எதை அடையிறதா இருந்தாலும் சரி, உயிரெல்லாம் மயிருக்கு சமமா இருக்கும். உயிரை பத்தி எல்லாம் அவன் உயிர் போறவனும் சரி, அந்த போராட்ட காலத்துல இருக்கிறவனும் சரி, உயிரெல்லாம் பெருசா நினைக்கவே மாட்டான். இலக்கு தான் பெருசு அவனுக்கு.
எத்தனை உயிர்கள் போனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். டிரான்ஸ்லேட் அதுதான் வேலையே கிடையாது, உயிர் போறதுக்குலாம் வேலை கிடையாது. அந்த போராட்டம் மாதிரி கிடையாது, இது வேற போராட்டம். அப்ப அந்த உயிர் அந்த மாதிரி இருக்கணும். உயிரே போனாலும் கூட அந்த இலக்கடைகிறது மாதிரி இருக்கணும். அப்போ நீ உன்னுடைய ஆசைகள் நீ எதா இருந்தாலும் சரி, லெவல் 1 லெவல் 2 அண்டர் கிளப் லெவல் 1 இருக்கட்டும், லெவல் 2 இருக்கட்டும், டூர் அச்சூரா இருக்கட்டும், டைம் மேனேஜரா இருக்கட்டும், நீ கார் வாங்குறதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், கப்பல் வாங்குறதா இருக்கட்டும், என்ன வேணாலும் இங்க வாங்கலாம். பணம் இருந்தா வாங்கலாம்ல. அப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. மாசம் 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம், 20 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம், 50 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம். பண்ணு. உன் பேர்ல ஒரு ஐடியா போடு, உன் பொண்டாட்டி பேர்ல ஒண்ணு போடு, அம்மா பேர்ல ஒண்ணு போடு, அப்பன் பேர்ல ஒண்ணு போடு, தம்பி பேர்ல ஒண்ணு போடு, போட்டு பண்ணு. எத்தனை நாள் போட்டுக்க, போட்டு பண்ணு. ஆசை இருக்க கூடாது, அது வெறியா இருக்கணும். 10 பண்ணு, 10 லட்சம் 10 இன்னொரு ஐடியா போட்டு பண்ணு. 20 லட்சம் 10 என்ன பண்ணு, அதுக்கும் 10 நாங்க பண்ணி தர்றோம். எத்தனை கோடி வேணும்? அது ஆசையா இருக்க கூடாது, வெறியா இருக்கணும். வெறியா இருக்கிறவன் பூரா அடைய போறான். கப்பல் வாங்கணுமா ஆசைப்படுறியா, வாங்கலாம். ட்ரெயினை கூட தனியாருக்கு விற்கிறான். ட்ரெயின் வாங்கணுமா வாங்கலாம். என்ன வாங்க முடியாது? பணம் இருந்தா என்ன வேணுமாலும் வாங்கலாம். ஆனா பணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, கோடி கோடியா பணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்க கையில இருக்கு. இந்த வாய்ப்பை ஜெயிச்சுட்டா உலகத்துல எதுல வேணாலும் நீ ஜெயிச்சிருவ. நம்மளுடைய அப்பாவுக்கும் நம்மளுடைய தாத்தாவுக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தீங்கன்னா 1000 கோடிகளை நீங்க சம்பாதிச்சுக்கிட்டு நம்ம லைஃப் செட்டில் பண்ணிருப்பாங்க. காலத்தினுடைய கொடுமை, கால கொடுமை நம்மளுடைய தாத்தாவுக்கு கிடைக்கல, நம்மளுடைய அப்பாவுக்கு கிடைக்கல. சத்தியமா சொல்றேன், எங்க அப்பன் காலத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சு எங்க அப்பன் எடுத்துருந்தாங்க கேட்டா என்னையோட 100 மடங்கு பெட்டரா பண்ணிருப்பாரு. அப்போ வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது, வாய்ப்புகள் எப்போதும் யாருக்கும் கிடைக்கல. நம்ம தாத்தா கிடைக்கல, நம்ம அப்பாவுக்கு கிடைக்கல, ஏன் நமக்கே இது வரைக்கும் கிடைக்கல. கிடைச்சிருச்சு இல்ல, விடலாமா? இது வாழ்றதுக்கு கிடைச்ச வாய்ப்பா? அது பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படிங்கிறது வாழ்வதற்கு கிடைச்ச வாய்ப்பு இல்ல, வாழ்க்கையில சாதிப்பதற்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. நம்ம சாதிப்பதற்கு விட்டோம் இல்ல, நம்மளுடைய பரம்பரையே சாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை டிரான்ஸ்லேட்டர் நம்மளுக்கு வாங்கி. அப்ப அந்த ஆசை வெறியாக மாறும்பொழுது, ஆசை வெறியாக மாறும்பொழுது, ஆசை வெறியாக மாறும்பொழுது உன்னுடைய உழைப்பு போராட்டமாக மாறும். அந்த போராட்டம் நிச்சயமாக சத்தியமாக 100% வெற்றியை தரும். ஒரு வேளை வெற்றி நழுவி போச்சு, கை நழுவி போச்சு, 1% கை நழுவி போச்சு அப்படின்னா அந்த தோல்வி 1000 வெற்றியை விட 1000 வெற்றிக்கு சமமானது. அதாவது ஆயுசு முழுக்க, உன்னுடைய ஆயுசு முழுக்க அந்த வெற்றியை அடைவதற்கான ஒரு உரம், ஒரு பத்திரம், ஒரு பாராட்டு சான்றிதழா அந்த தோல்வி இருக்கு. ஆயுசு முழுக்க தோக்காம இருப்பதற்கு அந்த தோல்வி ஒரு காரணமாகும். அப்ப நீ கவலைப்பட வேண்டாம். அடைஞ்சா ஒரு வெற்றி, ஒரு இலக்கு, அடைய முடியல அப்படின்னு சொல்லிட்டா ஆயுசு முழுக்க வெற்றி அடைவதற்கு அது ஒரு பாடமா இருக்கும், உயிர் உள்ளவரை பாடமா இருக்கும். எப்ப அந்த பாடம் உயிர் உள்ளவரை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உன்னுடைய ஆசை வெறியாக மாறி, உண்மையாக வெறியாக மாறி, ஒரு பொருளை அடையணும் அப்படிங்கிறது ஆசை இல்லாம அது வெறியாக மாறி, அதை அடையணும், அடைஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற வெறியாக மாறி, அந்த அடைவதற்காக நீ உழைக்காம அந்த உழைப்பு போராட்டமாக மாறி, அந்த போராட்டத்துல ஒரு வேளை அடைய முடியாம அதுல தோல்வி ஏற்பட்டா அதுல கிடைக்கக்கூடிய பாடம் தான் அனுபவ பாடம். அந்த பாடம் ஆயுசு முழுக்க நம்ம தோக்காம வெற்றி அடைவதற்கு அற்புதமான ஒரு பாடமா கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு சில பாடங்கள் எனக்கு கிடைச்சதுனாலதான் அடுத்த என்ன வேணாலும் கொண்டு வரணும், கம்பெனில என்ன வேணாலும் கொண்டு வரணும், என்ன வேணாலும் கொண்டு வரணும், என்ன வேணாலும் கொண்டு வரணும், அடிச்சு தூக்கக்கூடிய ஆளா நம்ம தான் இருக்கும். ஏயா சாதாரண மனுஷனா? ஏன் யாருக்கு ஆசை இல்லைன்னு நினைக்கிறீங்க? நாய் கூட தான் ஆசை இருக்கு. யாருக்கு ஆசை இல்ல? உலகத்துல ஆசை இல்லாத மனிதர்கள், அலை இல்லாத கடலும் இல்ல, ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. அப்ப ஆசை பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை உலகத்துல எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கு. ஏன் ஆக முடியல? பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை மட்டும் பத்தாது, அடைய முடியாது அப்படிங்கறத நீ நம்பு. பணக்காரன் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பை அடைவதற்கு வெறும் ஆசை உழைப்பு பத்தாது, போராட்டமா இருக்கணும். அந்த போராட்டம் உழைப்பு போராட்டமா மாறணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆசை வெறியாக மாறும். அவ்வளவுதான். அடைஞ்சே தீரணும், அடைஞ்சே தீருவேன், அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற அது வெறியாக மாறும். உன்னால முடியாது அப்படின்னு கேட்டா உலகத்துல எவனாலையும் முடியாது. சத்தியமா சொல்றேன், நீ பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொல்றேன், உன்னால முடியலன்னா உலகத்துல எவனாலையும் முடியாது.
உன்னால முடியும், கண்டிப்பா முடியும், நிச்சயமாக முடியும், சத்தியமாக முடியும், சாதிக்க முடியும். நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி. நீ ஆசைப்பட்டது உன்னுடைய வாழ்நாள்ல மொத்த ஆசைப்பட்டது நடக்காம போயிருக்கலாம், உங்க தாத்தா ஆசைப்பட்டது நடக்காம போயிருக்கலாம், டிரான்ஸ்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ ஆசைப்பட்டது நடக்காம போயிருக்கலாம், டிரான்ஸ்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயமும் நிச்சயமாக சத்தியமாக அடைய முடியும். உன்னால முடியும். நான் நம்புறேன் உன்னால முடியும். நீ நம்பு, உன்னால முடியும், நீ நம்பு. அதை மட்டும் நீ செய். ஒரு பொருள், ஒரு விஷயத்தை அடையணும், ஒரு ஜோடி மேட்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, 10 ஜோடி மேட்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இந்த வாரம் ஒரு இலக்கு வை. பார்த்துக்கிட்டு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இலக்கு வை. சார் நீ தெரிஞ்ச ஒரு ஜோடியோட சம்பாதிக்கல அப்படின்னா ஒரு ஜோடி சம்பாதிக்கிற இலக்கு வை. அதுதான் முதல் படி, வெற்றிக்கான முதல் படி. சார் 5 ஜோடி சம்பாதிச்சிருக்கேன், 10 ஜோடி இலக்கு வை. சார் 10 ஜோடி சம்பாதிச்சிருக்கேன், 50 ஜோடி இலக்கு வை. 50 ஜோடி சம்பாதிச்சிருக்கேன், 100 ஜோடி இலக்கு வை. 100 ஜோடி சம்பாதிச்சிருக்கேன், 250 ஜோடி இலக்கு வை. டைம் மேனேஜர் இலக்கு வை. எந்த இலக்கு வேணாலும் வை. இலக்கு வச்சு பயணம் செய். அந்த இலக்கை அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆசையா இருக்கக்கூடாது, வெறியா இருக்கணும். அந்த இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உன்னுடைய உழைப்பு போராட்டமா மாறணும். நீ ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும், கிடைக்காம போகும், லேட்டாகவும் நடக்கும். ஓகேயா? அதே ஒரு பொசிஷன்ல அந்த ரமேஷுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு அந்த 20 வாரங்கள்ல அவர் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பையன் தப்பு பண்ணதை கண்டுபிடிச்சு ஆஹா அப்படி சொல்லிட்டு அந்த போன கடுத்தம் அந்த லெவல் 1 அப்படிங்கிறது அடையணும் அப்படிங்கிறது ஆசையா இருந்தது. அதனால அடைவதற்கு 20 வாரங்கள் தேவைப்பட்டது. 25 ஜோடியை மேட்ச் பண்றதுக்கு 20 வாரங்கள் தேவைப்பட்டது. எதா இருந்ததுனால அந்த இலக்கு லெவல் 1 அப்படிங்கிற இலக்கை அடைவதற்கு 25 ஜோடி தான். அதை அடைவதற்கு ஆசையா இருந்ததுனால அந்த ஆசை நம்மளை தள்ளி விடுச்சு. உழைக்க அதனுடைய பயணம் உழைப்பா இருந்தது. ஆனா அதை அடைவதற்கு 20 வாரங்கள் தேவைப்பட்டது. ஒரு மனிதன் ஆசைப்பட்டு அதை அடையணும் அப்படின்னு சொல்லி உழைக்கும் பொழுது 20 வாரங்கள் தேவைப்பட்டது. ஆனா அதுவே அதே மனுஷன் தான் அந்த ஆசை வெறியாக மாறும் பொழுது தன்னுடைய உழைப்பு போராட்டமாக மாறுச்சு. எப்படிங்க? செகண்ட் லெவல் அந்த ஆசை வெறியாக மாறும் பொழுது அந்த உழைப்பு போராட்டமா மாறுச்சு. அப்ப அந்த போராட்டம் என்ன பண்ணுச்சு? இங்க என்ன லெவல் 2க்கு 50 ஜோடி, 25 ஜோடிக்கு 20 வாரம் எடுத்துக்கிட்ட ஒரு நபர் 50 ஜோடிக்கு 50 வாரம் எடுத்துக்கணும்ல. ஆனா இங்க என்ன நடந்தது? 2 வாரத்துல அடைந்தது. 2 வாரம், 1.5 வாரம் தான். காரணம் என்ன? ஒரே நபர் தான். சரி, இப்படி கிமு கிபி பின்னாடி, ஆண்டு விழாவுக்கு முன்னாடி, ஆண்டு விழாவுக்கு பின்னாடி. சரி, கிமு கிபின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆண்டு விழாவுக்கு முன்னாடி, ஆண்டு விழாவுக்கு பின்னாடி. ஆனா ஒரே மனிதன் தான், ஒரே ஆபீஸ் தான், ஒரே டீம் தான், ஒரே கம்பெனி தான். என்ன நடந்தது? அந்த லெவல் 1 அச்சீவருக்கு அதுக்கு முன்னாடி அவருக்கு ஆசையா இருந்தது. அதனால அவருடைய உழைப்பு, அந்த பயணம், அந்த இலக்கை அடைவதற்கான பயணம் உழைப்பா இருந்தது. 2வது முறை அந்த ஆசை வெறியாக மாறினது, உழைப்பு போராட்டமாக மாறினது. 50 ஜோடியை 2 வாரத்துல பண்ண முடியுது. அப்ப அப்படின்னா ஒரே வாரத்துல 25 ஜோடி பண்ண முடியும். கரெக்டா? இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏன் முடியாது? நீ எதற்காக முக்கியத்துவம் கொடுக்குறாய் அது நடக்கும். பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு தான் அங்கதான் நடக்கும். பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பிள்ளை தான் அங்க நடந்துகிட்டு இருக்கும். தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது நடந்துகிட்டு இருக்கும். படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதுதான் நடக்கும். என்னவாக நினைக்கிறாயே அதுவாகவே மாறுகிறாய். நான் சொல்லல, அன்னைக்கு முன்னோர்கள் சொன்னது, இன்னைக்கு விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கப்பட்டது. என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். அப்ப உன்னுடைய நினைப்புகள்லாம் எங்க இருக்கணும்? டைமண்ட் மேனேஜர்ல இருக்கணும், லெவல் 1ல இருக்கணும். நீ என்ன இலக்கு வச்சிருக்க அங்க இருக்கணும். உன்னுடைய நினைப்பெல்லாம் எங்க இருக்கணும்னா இங்க இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த கண்ணு மாதிரிதான். கண்ணு என்ன பண்ணும்? கண்டதெல்லாம் பார்க்கும். கண்ணு மாதிரி என்ன? கண்ணு என்ன பண்ணும்? கண்டதெல்லாம் பார்க்கும். அழகா இப்போ நம்ம மாடு எதுக்கோ போயிட்டு இருப்பேன், ஒரு அழகான ஒரு பிள்ளை போச்சுன்னா அதை பார்க்க சொல்லும், மாடு போச்சுன்னா பார்க்க சொல்லும், நாய் போச்சுன்னா பார்க்க சொல்லும். கண்ணு கண்டதை பார்க்கும், காதும் கண்டதை கேட்கும். ஆனா மனசு இதை நீ கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கண்ணையும் காதையும் நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா மனசை நீ கண்ட்ரோல் பண்ணலாம். தெரியுமா?
மனசை நீ கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன பிசினஸ்க்கு மட்டும்தான் உன் மனசை திருப்பி விட உன்னால முடியும். காதையும் கண்ணையும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். தெரியுமா? அதனாலதான் சொன்னேன், உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரு பொருள் உன்னுடைய மனசு. உலகத்திலே அதிவேகமான ஒரு பொருள் உன்னுடைய மனசு. உலகத்திலே சக்தி வாய்ந்த ஒரு பொருள், உலகத்திலே சக்தி ராக்கெட்டை விட சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இருக்குன்னு கேட்டா மனுஷனுடைய மனசு. இன்னைக்கு சொல்லல, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். உலகத்திலே சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா அதனுடைய மனசுதான். அதிவேகமான பொருள் உன்னுடைய மனசுதான். அந்த மனசை நீ ஆண்டால், அதாவது உன் கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா நீ ஆண்டால், உலகத்தில் சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள், பணக்காரர்கள் நீ ஒருவன். அந்த மனசு உன்னை ஆண்டுச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழையில நீ ஒருவன். கரெக்டா? அப்ப நான் சொல்றேன், உலகத்திலே சக்தி வாய்ந்த பொருள், அதிவேகமான பொருள், உன்னை கோடீஸ்வரனா ஆக்குறதுக்கான கடவுளால் இறைவனால் குடிக்கப்பட்ட ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்குது, ஒரு ஆயுதம் இருக்கு. அது கேட்டா அது மனசு. அப்ப இந்த டிரான்ஸ் இந்தியாவில நீ சாதிக்கணும், கோடீஸ்வரனா மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசு ஓ கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். அது கண்ட்ரோல்ல நீ இருந்தேன்னு கேட்டீங்கன்னா உன்னை அது இழுத்துட்டு போயிடும். எப்படிங்க? அது கண்ட்ரோல்ல நீ இருந்தீங்கன்னா அது உன்னை இழுத்துட்டு போயிடும். உன் கண்ட்ரோல்ல அதை வச்சுக்கிட்டீங்கன்னா நீ அதை இழுத்துட்டு போயிடுவ. எது பலம் அப்படின்னு பார்க்கணும். மனசா நீயா? எது இழுக்கும் பாதியா? அப்படிதான் இருக்கும். பாம்பு தவளை தண்ணிக்கு இழுக்குமா, பாம்பு வேலிக்கு இழுக்குமா, அந்த கதையா இருக்கும். கரெக்டா? மனசு ஒரு நிலைப்படணும். வேணுமா வேண்டாமா? டிரான்ஸ்லியா வேணுமா வேண்டாமா? அப்படி நம்ம முடிவு பண்ணுவோம். வேணும் பண்ணணுமா வேண்டாமா? நம்ம முடிவு பண்ணுவோம். பண்ணணும் அப்படின்னா சரியா பண்ணணுமா வேண்டாமா? 10ஓட பண்ணணும் இல்ல, அதுக்கு பண்ணாம போயிடலாம்ல. 10ஓட பண்ணணும், 10ஓட இது பண்ண ஏன் பண்ணணும்? பண்ணுனா சரியா பண்ணு. எவ்வளவு நாளைக்கு பண்ண போற? சாகுதிகமா பண்ண போற? 1 வருஷம் பண்றா, ஒரே 1 வருஷம் பண்ணு. உன் வெற்றியை உடைய படைச்ச கடவுளால கூட முடியாது, தடுக்க முடியாது. அதை விட்டுக்கிட்டு எவனுக்குடா கொண்டாடி இல்லை, நம்ம உலகத்துல உங்களுக்கு தான் கொண்டாடி, உங்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு தான் பந்தம், எங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை, நாங்களாம் அனாத பையலா? பிசினஸ்க்கு வரையிலே கல்யாணம் ஆகி 2 பொம்பளை பிள்ளை, எனக்கு தாய் தாப்பேன் நல்லவன் கட்டேன் உறவு எல்லா மயிரும் மண்ணாங்கட்டியும் தான் இருந்தாங்க. ஆனா எங்கேயுமே திருப்பலையே, கண்ணு எங்க திரும்பினாலும் காது எங்க திரும்பினாலும் மனசு முழுக்க முழுக்க பிசினஸ் தான் இருக்கு. எவன் என்ன வேணும் பேசுவேன், என்ன வேணாலும் நடக்கட்டும். தாய் மாமன் சாவுக்கு போகல, அதனாலதான் பிசினஸ்ல என்னால சாதிக்க முடிஞ்சது. ஏன் சாவுக்கு போகல அப்படின்னு கேட்டா, சாவுக்கு போகாதனால சாதிக்க முடியல. சாவுக்கு போற டயத்துல உங்களாட்டம் ஒரு காலகட்டங்கள்ல ஒரு 50 பேர்த்த வச்சு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது ஹால் புக் பண்ணிருக்கேன். நான் தான் ட்ரைனர், நான் தான் கொடுக்க போறேன். முதல்ல சாவுக்கு போனா அந்த ட்ரைனிங் கிடைக்காது, கொடுக்க முடியாது. அதுவா இதுவா அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது இதாண்டா மெயின் அப்படின்னு சொன்னோம். பேசுவாங்கல்ல, எங்க அம்மா பேசல, எடா தாய் மாமனோட அவ்வளவு பெரிய என்னடா கலெக்டர் வேலையாடாப்பா பாக்குற அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். கலெக்டர் வேலை எல்லாம் லீவ் போட்டு போயிடலாம், 1000 பேர்த்த கலெக்டர் ஆக்குறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு புரிஞ்சிருக்காது. நான் நினைச்சுக்கிட்டேன், யாருக்குடா ஆசை இல்ல அவனை மாதிரி ஆயிரணும், ஒரு மாதிரி ஒன்ன மாதிரி ஆவணும் 1000 பேர் நினைக்கிற அளவுக்கு நீ வேண்டாமா? என்ன இல்ல உங்ககிட்ட சொன்னால, எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டிய வெளிநாட்டில் என்ன திறமைடா இல்ல உங்ககிட்ட? ஏன்டா அடுத்தவனை நீ ஏந்துற, அடுத்தவனை எதிர்பார்க்கிற, அடுத்தவனை நம்புற? 5வது படிச்சுட்டு ஒரு மயிரும் தெரியாது, மண்ணாங்கட்டியும் தெரியாத நானு, ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்த நானு, எந்த நாயுமே எதிர்பார்க்காம தான் என்னால முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணும் பொழுது நீங்க ஜெயிக்க முடிச்சுன்னா உனக்குள்ள என்ன இருக்கு? படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, அருமையான டீம் இருக்கு, அருமையான நிறுவனம் இருக்கு, அருமையான பிளான் இருக்கு, அருமையான லீடர்ஸ் இருக்காங்க. என்ன குறை? என்னடா குறை உனக்கு? ஏன் ஜெயிக்காம இருக்க? பண்ணணுமா வேண்டாமா நான் முடிவு பண்ண. ஓகேயா? இப்போ சொல்றேன், டிரான்ஸ்லியா பண்ணணுமா வேண்டாங்கிறத நான் ஒருத்தன் தான் முடிவு பண்ணுவேன். என்னை எவனா, நான் யாருக்கும் அடிமையெல்லாம் கிடையாது, நான் யாருக்கும் எப்பவுமே அடிமை கிடையாது. அது மாதிரி எனக்கு யாரும் அடிமை கிடையாது. நான் யாருக்கும் அடிமை கிடையாது, எனக்கு எவனும் அடிமை கிடையாது. நான் பண்ணணுமா வேண்டாமா, நீ பண்ணணுமா வேண்டாமா நான் தான் முடிவு பண்ணுவேன். பண்ணனா சரியா பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். செஞ்சா செய்யற வேலையை சரியா செய், இல்ல செய்யாத. உன்னை ஏன் சொன்னா, ஏன் 10ஓட 11 பண்ற? அடிச்சா நம்பர் 1 வர வேண்டாமா? நம்பர் 1 வந்தா மனுஷன் தானே. ஃபர்ஸ்ட் வாரத்துல வந்தா இல்ல, அவன் மனுஷன் தானடா. ஃபர்ஸ்ட் வாரத்துல வந்தானா வரலையா? அப்படி என்ன நோக்குது? 40 ஜோடி 42 ஜோடி 2 நாளா குறும்பு அடிச்சு எடுத்திருப்பேன் தெரியுமா? அப்படி அதுதான் அந்த மாதிரி இருக்கணும். அதான் போராட்டமா இருக்கணும், ஆசை வெறியா இருக்கணும். வெறும் ஆசையா இருந்துச்சுன்னா அப்படித்தான் இருக்கு. நாய் கொடுத்தா ஆசை இருக்கு, நக்கி நக்கி குடிச்சிட்டு போமா, 6 நேரம் தண்ணி போனா
சத்தியமா சொல்றேன், பிரான்சியாவில் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டா உங்களுடைய ஆசையா இருக்கக்கூடாது, வெறியா இருக்கணும். அந்த வெறி போராட்டமா மாறணும். போராட்டம் நிச்சயமாக சத்தியமாக பிரான்சியாவில் வெற்றி கொடுக்கும். யாரு காட்டு, நான் பாராட்டேன், நான் வணங்குறேன் உன்னைய, வெற்றியாளரா மாறு. அத்தனை பேருக்கு வெற்றியாளரா நீ மாத்து. கொண்டு வந்தில்ல, நீ கொண்டு வந்தது உண்மைதானே, நீ தானே ஜெயிக்க வச்ச. இல்ல காக்கா வர பணப்படம் வந்தது பாருங்க. லெவல் 1க்கு வந்த அத்தனை பேரும் லெவல் 2க்கு வரணும். எனக்கு லிஸ்ட் இருக்கு, எந்தெந்த பிரான்ச், எந்தெந்த மேனேஜர், எவன கீழே எத்தனை பேர் வந்தாங்க அத்தனை எனக்கு தெரியும். எந்தெந்த லீடரு, டாப் லீடர், மயிர் லீடர், மண்ணாங்கட்ட லீடர்லாம் அப்புறம் பாத்துக்கோ. எவனை கீழே ஒருத்தன் குறையட்டும், ஒரு பய குறையட்டும், லெவல் 2ல பெயிலா எவனுக்கு கீழேயாவது இன்னொரு 5 வாரம் இருக்கு, எவனுக்கு கீழேயாவது ஒருத்தன் குறையட்டும், அதுக்கு மேல நான் வச்சுக்கிறேன். ஓகேயா? அதான் வெற்றியாளர்கள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். முதல்ல நீங்க தான் உருவாக்கணும். உனக்கு 50 பேர் வந்துடணும், 50 பேர் வந்துடணும். ஒருத்தன் குறைஞ்சு 49 பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா உன்னைய நீ செருப்பால் அடிக்கணும், இல்லைன்னா நான் அடிப்பேன். ஏன்? வெற்றியாளர்கள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். அப்ப நீ உருவாக்காம விட்ட, நீ ஜெயிச்சா போதும் நினைச்சிட்ட, சுயநலமா நீ நினைச்சிட்ட. போராடு, வெற்றியாளர் மாறுவதற்கு போராடாத, வெற்றியாளர்களை உருவாக்குவதற்கு போராடு. ஆசை யாருக்கு இல்ல? எதை கிடைச்செழுதி லாபம் அப்படிலாம் தயவு செஞ்சு டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. கிடைச்செழுதி லாபம்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. வந்தெழுதி லாபம்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. வாழ்நாள் முழுக்க பண்ணணும்னு நினைங்க, வாழ்நாள் முழுக்க வெற்றியாளர்களை உருவாக்கணும்னு நினைங்க, வாழ்நாள் முழுக்க வெற்றி அடையணும்னு நினைங்க. டிரான்ஸ்லேட் பணம்லாம் ஒரு மேட்டரே கிடையாத அளவுக்கு சம்பாதிக்கணும். போதுங்கிற அளவுக்கு உணவு மட்டும்தான் இப்போ உனக்கு இருக்குது. போதும் போதும்னு திகற்ற அளவுக்கு உணவுனால ஒரு லிமிட் மேலதான் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கலாம். பணம் ஒரு மேட்டரே கிடையாது, சாப்பாடு ஒரு மேட்டரே கிடையாது. அந்த மாதிரி பணம் ஒரு மேட்டரே கிடையாது. பணம் போதுங்கிற அளவுக்கு நீ சம்பாதிச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா நீ நினைச்சதெல்லாம் வாழலாம். நினைச்ச கார் வாங்கலாம், நினைச்ச வீடு கட்டலாம், நினைச்ச பிள்ளைய லவ் பண்ணலாம், நினைச்ச நான் ஒரு கொண்டாட்டிக்கு 4 கொண்டாட்டி கட்டலாம். என்னடா உனக்கு வேணும் அத்தனையும் நீ செய்யலாம். என்னெல்லாம் நீ ஆசைப்படுறியோ அதெல்லாம் நீ நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஆசைப்பட்ட விஷயத்த எல்லாம் நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உன் கையில இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீ ஜெயிச்சா போதும். அப்ப ஜெயிக்கணும்னு கேட்டா அது ஆசையா இருக்கக்கூடாது, வெறியா மாறணும். வெறியா மாறிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய உழைப்பு போராட்டமா மாறும். போராட்டம் நிச்சயமாக சத்தியமாக டிரான்ஸ்லேவில் வெற்றியை தவிர வேற எதுவுமே கொடுக்காது. அப்படி ஒரு வேலை தோல்வியை கொடுச்சுன்னா ஆயுசு முழுக்க வெற்றி அடைவதற்கு ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை அது கொடுக்கும். அதுதான் உலகத்திலே சிறந்த படம் அனுபவ படம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால தயவு செஞ்சு நீ ஒன்னும் ஆணியெல்லாம் புடுங்க வேண்டாம். உனக்கு கீழே வந்தாங்கல்ல அவன் பூரா வரணும். உனக்கு கீழே ஜெயிச்சாங்கல்ல அவன் பூரா ஜெயிக்கணும். அவன் பூரா லெவல் 2 பாஸ் ஆகணும். லெவல் 1க்கு வந்தான்ல அதுல ஒரு பையன் கூட மிஸ் ஆகக்கூடாது. அத்தனை பேர் வரணும், 238 பேரும் அத்தனை பேர் வரணும். இல்லைன்னா அவனுக்கு கீழே லீடர் இருப்பான். அவன் நான் என்ன பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. மாறுங்கயா, நீ ஜெயிச்ச ஏய் லூஸ்பல, அவன் ஜெயிச்சதுனால தான்டா நீ ஜெயிச்ச, அவன் இருந்ததுனால தான்டா நீ ஜெயிச்ச, அவன் இல்லைன்னா நீ அனாதை ஒண்ணுமே கிடையாது. உயிர் இருக்கிறதுனாலதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், டீம் இருக்கிறதுனாலதான் நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நான் ஜெயிச்சுட்டேன், நீ முட்டாப்ப ஒரு ரூபாயை தோத்தானா உயிர் போகணும். உனக்கு உன் டீம்ல உன் அணியில ஒரு ரூபாயை தோத்தானா உயிர் போகணும். சுருக்கு மாட்டிக்கு சாவுறது மாதிரி இருக்கும். எப்படா போச்சு அப்படிங்கணும். போராடணும். உசுரோட இருக்காங்கல்ல, செத்து போயிட்டானா பரவாயில்ல, உசுரோட இருக்கானா இல்லையா, லெவல் 1க்கு வந்தேன் உசுரோட இருக்கானா இல்லையா, அவனை ஜெயிக்க வை. தானாலாம் ஜெயிக்க மாட்டான். காரணம் எல்லாம் சொல்லாத, காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் சாதிப்பதில்லை, காரியங்கள் சாதிப்பவர்கள் ஒருபோதுமே காரணங்கள் சொல்வதில்லை. 100% வரணும். எவனுக்கு கீழே எத்தனை பேர் வந்திருக்கீங்க, லெவல் 1க்கு வந்திருக்கீங்களா, 238 பேர், 238 பேர் லெவல் 2க்கு வரணும். 5 வாரம் தான் டயம். போராடு, முடியும், உன்னால கண்டிப்பா முடியும், நிச்சயமாக முடியும். ஆசைய வெறியா மாறு. ஜெயிச்சிட்டியா, லெவல் 2 பாஸ் பண்ணிட்டியா, உன் டீம்ல எத்தனை பேர் லிஸ்ட், அவனை இந்த வாரத்துல எத்தனை பேரை கொண்டு வர போறேன் இலக்கு வை. இந்த வாரத்துல உதாரணத்துக்கு இந்த வாரத்துல நான் எத்தனை பேரை கொண்டு வர போறேன் அப்படி இலக்கு வை. அவனுக்காக உழைச்சு பாரு. அதுக்கப்புறம் பாரு, அவன் உனக்காக உழைப்பான். அவனுக்காக உனக்கு உழைக்கும் பொழுது, அவனுக்காக நீ உழைக்கும் போது லட்சக்கணக்கில் சம்பாதிப்ப, அவன் உனக்காக உழைக்கும் பொழுது நீ கோடிக்கணக்கில் சம்பாதிப்ப. புரியலையா? அப்ப வெற்றியாளர்கள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். தானா உருவாயிரும் நினைச்சீங்கன்னா இந்த உலகத்துல தானா எதுவுமே இயற்கையை தவிர வேற எதுவுமே தானா உருவானது கிடையாது. நீ பாக்குறது, நான் பேசுறது உருவாக்கப்பட்டது.
உட்கார்ந்துருக்க சேர் உருவாக்கப்பட்டது, போட்டிருக்க சட்டை உருவாக்கப்பட்டது, சாப்பிடுற சாப்பாடு உருவாக்கப்பட்டது, வாங்கிட்டு இருக்க காத்து, கப்பல், வண்டி, வாகனம், மயிறு, மண்ணாங்கட்டி. மயிர் வேணுமா தானா உருவாகும், மத்ததெல்லாம் உருவாக்கத்தான் படும். தானா உருவாகிறது மயிர் தான், மத்ததெல்லாம் உருவாக்கப்படும். தானா உருவாயிருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ தற்காலிகமான வெற்றியாளர். நிரந்தரமான வெற்றியாளர் கேட்டா நீ உருவாக்கணும். அவன் என்ன நினைச்சிட்டு போறான், உங்ககிட்ட பொறுப்பு இருக்கு, உனக்கிட்ட ஒரு பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்புக்கு உன் மேல ஒரு மதிப்பு இருக்கு, அதை நிறைவேற்ற பண்ணு. நஞ்சுவார இருக்கு, நானும் இந்தா பண்ணிடுவீங்க, அந்தா பண்ணிடுவீங்க, அப்படி பண்ணிடுவீங்க, எப்படி பண்ணிடுவீங்கன்னு பார்த்தா என்ன இருக்கு, என்ன இருக்கு மனசுக்குள்ள? எல்லாமே இருக்கு. இப்படித்தான் இருக்கு. பாம்பு தவளைக்கிறதா தண்ணி வெளி. நான் ட்ரைனிங் கொடுத்தோன்னு இப்படி அப்புறம் அங்கிட்டு கொண்டு காலையில இருந்து ஒரே வயிற்று வலிங்க. ஐயோ அப்படியா? பார்த்திருக்கேன் நான், அதனாலதான் சொல்றேன். புரியுதா? பார்த்திருக்கேன், இல்லலாம் நான் சொல்லல, அதனாலதான் சொல்றேன். எல்லாமே முக்கியம் தாங்க. ஆனா எல்லாத்துக்கும் பிசினஸ் முக்கியங்க. கொண்டாட்டி முக்கியம் தான், பிள்ளை முக்கியம் தான், தாய் முக்கியம் தான், தகப்பன் முக்கியம் தான், நண்பர்கள் முக்கியம் தான், உறவுக்காரன் எல்லாமே முக்கியம்தான். ஆனா எல்லாத்துக்கும் தேவை, எல்லாத்துக்கும் அடிப்படையான தேவை பணம் முக்கியம்ங்க. கொண்டாட்டி கொஞ்ச நேரம் பணம் வேணும். சாப்பாடு தாய் இன்னைக்குள்ள காலகட்டங்கள் அப்படி இருக்கு. தாய் பாசமா இருக்கணும்னா பணம் வேணும். நண்பர்கள் மதிக்கணும்னா பணம் வேணும். பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும்னா பணம் வேணும். பிள்ளைங்க அப்பான்னு கொஞ்சம் நீ உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்னெல்லாம் முக்கியம் இல்லைன்னா நான் சொல்லல. கொண்டாட்டி முக்கியம், தாய் முக்கியம், பிள்ளை முக்கியம், எல்லாமே முக்கியம் தான். நண்பர்கள் முக்கியம், உறவினர்கள் முக்கியம், எல்லாமே முக்கியம் தான். ஆனா எல்லா முக்கியத்துக்கெல்லாம் முக்கியம் பணங்க. அந்த பணத்தை கொடுக்கக்கூடியது உன் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புங்க. இந்த பணத்துல, இந்த வாய்ப்புல நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா மத்தது எல்லாத்துலயும் நீ ஜெயிச்சிட்ட. மத்த பொண்டாடி கிட்ட ஜெயிச்சிட்டா, பிள்ளைகிட்ட ஜெயிச்சிட்டா, அன்பர்கிட்ட ஜெயிச்சிட்டா, நண்பர்கள்ட்ட ஜெயிச்சிட்டா, மதிப்புல ஜெயிச்சிட்டா, மரியாதையில ஜெயிச்சிட்டா, பேர்ல ஜெயிச்சிட்டா, புகழ்ல ஜெயிச்சிட்டா, ஏன் இந்த உலகத்திலே நீ ஜெயிச்சிட்ட. இந்த ஒரே ஒரு விஷயத்துல நீ ஜெயிச்சா போதும், உலகத்தே நீ ஜெயிச்சது மாதிரிதான். ஆனா அந்த ஒரு விஷயத்துல நீ தோத்துட்ட அப்படின்னா அத்தனை விஷயத்திலும் தோத்தது மாதிரி. கொண்டாட்டி கொஞ்சிர கொண்டாட்டி எட்டி எட்டி உதப்பா, எட்டி உதப்பா. நீ பாரு, நீ பாக்கலையா? நீ பாக்கலாம், பக்கத்துல இல்ல பாரு. பணம் சம்பாதிக்காம இருக்கிற புருஷங்கிறதுக்கு என்ன மரியாதை இருக்கு? பணம் சம்பாதிக்காம இருக்கக்கூடிய அந்த புருஷங்காரங்க பாரு என்ன மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த உலகத்துல நீ நாம எதுவுமே வேண்டாம் சொல்லல ராஜா. எல்லாமே கண்டிப்பா நீ பண்ணணும். பொண்டாட்டி முக்கியம் தான், பிள்ளை முக்கியம் தான், தாய் முக்கியம் தான், தகப்ப முக்கியம் தான், எல்லா மண்ணாங்கட்டியும் முக்கியம் தான். நான் இல்ல எல்லாம் சொல்லலையே. ஆனா அது எல்லாத்துக்கும் முக்கியம் என்ன இருக்கு? ஒருவேளை தும்ப விட்டு வாழை பிடிச்சிடாங்க. ஐயா சொல்லுவார், தும்ப விட்டு வாழை பிடிச்சிடாத. டிரான்ஸ்ல போட்டு விட்டு பொண்டாட்டி கெஞ்சிரா, கொஞ்சம் இன்னொங்க வச்சோம், ஒலிக்குது, இடுப்பு ஒலிக்குது, அது ஒலிக்குது, முழு வலின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு நீ அங்க போயிட்டீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்கும்? கொஞ்சம் பொண்டாட்டி எட்டி உதப்பா. பணம் பணம் இல்லாம அவங்க அந்த அவங்களே குறை சொல்ல முடியாது. பணம் இல்லாம என்ன நடக்குது? பணம் இல்லாம என்ன உன்னால வாங்க முடியும்? குடிக்கிற பச்சை தண்ணி பணம் இருந்தா தான் வாங்க முடியும். 20 ரூபா இருந்தா தானே நீ நல்ல தண்ணியே குடிக்க முடியும். தாவத்துக்கு தண்ணி குடிக்கணும்னா 20 ரூபா பணம் இருந்தா தானே தாவத்துக்கு தண்ணி குடிக்க முடியும், நல்ல தண்ணிய. பணம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டா ஏதோ ஒரு தண்ணியை தானே எடுத்து குடிச்சிட்டு போன நீனு. தாவத்துக்கு தண்ணி குடிக்கணும், நல்ல தண்ணி குடிக்கணும்னால பணம் வேணும்டாப்பா. அந்த பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கிறது, போதுங்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதைத்தான் சார் நான் பார்த்தேன், அதைத்தான் நான் பார்த்தேன். 20 வருஷமா 50 வருஷமா தாத்தா உழைச்சாரு, அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்ச வாய்ப்புல உழைச்சாரு, பணக்காரன் ஆகல. கிடைச்ச வாய்ப்புல உழைச்சவங்க பணக்காரன் ஆக முடியாது. பணக்காரன் ஆகுறதுக்கான வாய்ப்புல உழைச்சா மட்டும்தான் பணக்காரன் ஆக முடியும். கரெக்டா? புரியுதா இல்லையா? கிடைச்ச வாய்ப்புல உழைக்கிறவன் பணக்காரன் ஆகவே முடியாது. பணக்காரன் ஆகுறதுக்கான வாய்ப்புல உழைச்சவன் தான் பணக்காரன் ஆக முடியும். தாத்தா 50 வருஷம் உழைச்சாரா? எனக்கு தெரிஞ்சு பணக்காரன் ஆகல. ஏன்னா அவர் கிடைச்ச வாய்ப்புல உழைச்சாரு. அப்பா 50 வருஷம் உழைச்சாரா? பணக்காரன் ஆகல. ஏன்? அவர் கிடைச்ச வாய்ப்புல உழைச்சாரு. நான் ஒரு 15 ஆண்டுகள் உழைச்சேன், பணக்காரனா ஆகல. ஏன்? கிடைச்ச வாய்ப்புல நான் உழைச்சேன். கரெக்டா? அப்ப நாங்க எல்லாருமே, நான் முதற்கொண்டு 3 பேருமே பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்புல உழைக்கல, கிடைச்ச வாய்ப்புல உழைச்சேன். இந்த வாய்ப்புக்குள்ள நான் வர்றதுக்கு முன்னாடி 10-15 ஆண்டுகள் கிடைச்ச வாய்ப்புல தான் நானும் உழைச்சிருக்கேன். ஆனா பணக்காரன் ஆகல. 50 வருஷம் தாத்தா ஆகல, 50 வருஷம் உழைச்ச அப்பா ஆகல, 15 வருஷம் கடுமையா உழைச்சு நானும் ஆகல. ஆனா
இந்த வாய்ப்புல வந்து பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. கரெக்டா? இந்த வாய்ப்புல வந்து 2 வருடம் 2வது மாதத்துல, அதாவது 2 வருடம் 24, இன்னொரு 2 மாதம் 26வது மாதத்துல இந்த நிறுவனத்தினுடைய டைமண்ட் மேனேஜர் அப்படிங்கிற பதவியை அடைஞ்சு முடிஞ்சு வாரம் 1.25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். வாரம் 1.25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுங்கிற இடத்துக்கு போனேன் அப்படின்னு கேட்டா காரணம் என்ன? 50 வருஷம் தாத்தா செய்யல, காரணம் உழைச்சாரு. ஏன்? பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல, அதனால அது உழைச்சாரு. கிடைச்ச வாய்ப்புல உழைச்சாரு. அப்பா கிடைச்ச வாய்ப்புல உழைச்சாரு. நானும் 15 வருஷம் கிடைச்ச வாய்ப்புல உழைச்சேன், பணக்காரன் ஆகல. ஆனா 2 வருஷத்துல பணக்காரன் ஆக முடிஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பணக்காரன் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த 15 ஆண்டு காலம் போட்ட உழைப்பை விட அதிகமா ஸ்ட்ராங்கா போட்டேன். மன ரீதியாக போட்டேன், உடல் ரீதியாக போட்டேன், கவன ரீதியாக போட்டேன், எல்லா விஷயங்களும் போட்டேன். 26வது மாசம் இந்த நிறுவனத்தினுடைய உயர்ந்த பதவி அப்படிங்கிற டைம் மேனேஜர் பதவி அப்படிங்கிறது அடைஞ்சல்ல. அப்ப என்னாலே முடிஞ்சிருக்கேன், சத்தியமா உங்களால முடியும், நண்பர்களே முடியும். அந்த சக்தி வாய்ந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்டிப்பா கொண்டாடி இருந்தா தொல்லை கொடுக்கத்தான் செய்வா, சரிப்படுத்துங்க. அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் வேற கண்ணு காது மாதிரி வச்சுக்கணும். மனசை கொண்டு போவே கூடாது. கண்ணையும் காதையும் எங்க வேணாலும் கொடுங்க, உடம்ப கூட எங்க வேணாலும் கொடுக்குறா, தப்பே கிடையாது. ஆனா உள்ளத்தை மட்டும் பிசினஸ் கொடு. உள்ளம் பிசினஸ்ல இருந்து விலகவே கூடாது. இதுதான் பிசினஸ் அப்படின்னா இதை விட்டு மனசு விலகவே கூடாது. ஓகேயா? இந்த புடி வந்து விலகவே கூடாது, யாருக்காக விலகக்கூடாது. இதுதான் பிசினஸா புடிச்சியா? இதான் மனசு. மனசு வந்து இப்ப என்னத்தை பிடிச்சிருக்கு? பிசினஸ் பிடிச்சிருச்சு. பிசினஸ் பிடிச்சிக்கிட்டா இது விடவே கூடாது. எப்ப விடணும்? ஜெயிச்சதுக்கு அப்புறம். ஜெயிக்க தொடங்கி விடக்கூடாது, ஜெயிக்க தொடங்கி விடக்கூடாது, ஜெயிக்க தொடங்கி விடக்கூடாது. போராடணும். ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணும், போராடும். நீ என்ன நினைக்கிறீங்க அந்த இலக்கை அடைய தொடங்கி போராடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் கேட்டா கண்டினியூ ஆயிரும். அதுவே பழக்கமாயிரும், அதுவே பழக்கமாயிரும். அடுத்த இலக்கு அடுத்த இலக்கு அடுத்த இலக்கு. எக்காரண பண்ணும் இந்த கைதான் மனசு. இதுதான் பிசினஸ். இதை மட்டும் இந்த என்ன உடம்பு கொடுத்துரு. உடம்பு கொடு, பிரச்சனை இல்லை. உள்ளத்தை கொடுத்துறாரு. உள்ளத்தை பிசினஸ் மட்டும் கொடு. ஏன்னா பிசினஸுக்கு வந்து என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா உடல் உழைப்போட உள்ளம் சம்பந்தப்பட்ட உழைப்பு தான் இங்க அதிகமா இருக்கும். அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய கண் எங்க வேணாலும் பார்க்கலாம், காது எங்க வேணாலும் கேட்கலாம். ஆனா உங்களுடைய கவனம் பிசினஸ்ல இருக்கணும். கவனம்ங்கிறது எதுன்னா, கண்ணு வந்து பார்க்கும், காது வந்து கேட்கும், கவனிக்கிறது வந்து மனசுதான். அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், அந்த மனசு கவனிக்கணும், பிசினஸ கவனிக்கணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் தப்பு நடக்காது. கவனிச்சுக்கிட்டே இருந்தா தப்பு நடக்காது. கவனிச்சுக்கிட்டே இருந்தா தப்பு. எறும்பு போறதை கண்டுபிடிக்கணும். கவனிச்சுக்கிட்டே இருந்தா எறும்பு போறதை கண்டுபிடிக்கும். கவனம் எல்லாம் இப்படி இருந்தோம்னா அதான் கவனிச்சீங்கன்னா எறும்பு போறதை கண்டுபிடிக்கும். கவனிக்காதுன்னா எறும்பு போறதே தெரியாது. எப்படிங்க? கவனிச்சீங்கன்னா எறும்பு ஏன் உருது, எங்க உருது, அது எப்படி போகுது, எங்க வந்து ஏற போகுதுன்றது உங்களை கண்டுபிடிச்சிருவீங்க. கவனிச்சீங்கன்னா பிசினஸ்ல சின்ன சின்ன தவறுகளா இருந்தாலும் பெருசா ஆகாம, தவறுகளும் ஆரம்பிக்கும் பொழுது சின்னதுதான், வெற்றியும் ஆரம்ப சின்னதா தான், வெற்றியும் ஆரம்ப சின்னதா தான். இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நெருப்பு ஒரு ஊர் பத்திக்கிட்டு எரியுதுன்னு வச்சுக்கோமே. ஒரு ஊர் பத்திக்கிட்டு நெருப்பு எரியுது நண்பர்களே. திடீர்னு ஊர் பத்திக்கிட்டு எரியுமா, இல்ல எங்கனையாவது ஒரு இடத்துல புடிச்சு எரியுமா? எங்கனையாவது ஒரு இடத்துல தானே புடிச்சிருக்கோம். கரெக்டா? எங்கனையாவது ஒரு இடத்துல புடிச்சு ஒரு வீட்டுல பத்திக்கிட்டு எரியும். கரெக்டா? அப்படித்தானே? குபீர்னு ஒரு வீடெல்லாம் பத்திக்கிட்டு எல்லாம் எரியாது. எங்கனையாவது ஒரு இடத்துல சீரட்டு குடிச்சு போட்டுமா, இல்ல இதுல ஒண்ணு லேசா பிடிச்சி எரிஞ்சுதான் பெருசா மாறும். உண்மைதானே? உண்மையா? உண்மைனா உண்மையா ஏத்துங்க. ஓகே, அப்போ இது நெகட்டிவ். ஓகேயா? இது வந்து நெகட்டிவ். அப்ப நெகட்டிவும் சின்னதா தான் ஆரம்பிக்கும். அப்போ அந்த நம்மளுடைய கவனம் அங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கவே, நம்மளுடைய கவனம் அங்க இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அங்க கவனிச்சிருந்தோம் கேட்டா சின்னதா எரியல. நம்ம வீட்டுல சின்னதா எரியல, லேஸ் அணைக்கிறது ஈஸியா இருக்குமா இல்லையா? லேசா ஒரு காலில் மிதிச்சிடலாம், லேசா தண்ணி ஊற்றி வச்சிடலாம். கரெக்டா? பெருசா வீடு எரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, நம்மளால அவ்வளவு ஈஸியா அணைச்சிட முடியாது. பைசரிஸ் கொண்டு வந்து வச்சு அணைக்கணும், கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இங்க பாருங்க, நம்ம கவனிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் கேட்டீங்கன்னா சின்ன தவறை கூட உடனே சரி பண்ணிடலாம். கவனிக்காம விட்டதுனாலதான் அந்த தவறு பெருசா நெருப்பு பிடிச்சி எரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பை சர்வீஸ் விட்டு அணைக்கிறோம். அணைச்சதுக்கு அப்புறமும் செலவும் அதிகம், சேதாரமும் அதிகம், பாதிப்பும் அதிகம். அது எந்த இடத்துல ஏற்படுதுன்னு கேக்குறீங்க? வீட்டை பார்க்கறதுக்கு நம்மளுடைய வேலை, வீட்டை பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குது, அதுதான் நம்மளுடைய வேலை. அப்ப பிசினஸ் பார்க்கறதுக்கான பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குது. அதை கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறும் சின்னதாத்தான் ஆரம்பிக்கும்.
அந்த தவறை கூர்மையா கவனிச்சுக்கிட்டே இருக்கையில தான் சின்ன தவறு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கவனிக்காம விட்டா தான் சொன்னேன், கவனிச்சீங்கன்னா எறும்பு போறது தெரியும், கவனிக்கல அப்படின்னு சொன்னா எறும்பு போறது கூட தெரியாது. அப்ப நம்மளுடைய டீம் அப்ப என்ன தும்ப விட்டு வாழ பிடிக்கிறது. பெருசா டீம் வளர்ந்து ஒரு வீட்டளவு கொண்டு வந்துருக்கீங்க, மொத்தமா ஆயிப்போச்சா, திருப்பி தான் கட்டணமா விட்டா அப்ப எவ்வளவு பாதிப்பு. இந்த மாதிரிதான் நிறைய பேரு கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிதான் நிறைய பேர் கோட்டை விட்டுருக்கீங்க. டீமை வளர்க்கறது ஏதோ ஒரு ரோம் இல்லாத அழிஞ்சு கீழே போகுது, மறு திருப்பி உருவாக்குறது, மறு திருப்பி அழிஞ்சு போறது. அப்ப அது எந்த ஃபால்ட் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா கவனக்குறைவினுடைய ஃபால்ட்டை தவிர வேற எந்த ஃபால்ட்டும் கிடையாது. உன்னுடைய கவன சிதறல். ஏன் கவனம் எங்க போகுது? கொண்டாடிக்கிட்ட போகுது, பிள்ளைகிட்ட போகுது, நண்பர்கிட்ட போகுது, தண்ணி அடிக்க போகுது, சாப்பிட போகுது. கவனம் உடம்பு போட்டுடா சாப்பிட, உள்ள பிசினஸ்ல இருக்கட்டும், கவனம் பிசினஸ்ல இருக்கட்டும். உடம்பு போய் கொண்டாடிட்ட படுத்துக்கட்டும், உள்ள பிசினஸ் இருக்கட்டும். உன் உடம்பு எங்க வேணாலும் போட்டோம், ரத்தக்காரன் தேவை போட்டோம், சாவுக்கு போட்டோம், நல்லது போட்டோம், கெட்டதுக்கு போட்டோம். ஆனா உன் உள்ள பிசினஸ்ல இருக்கட்டும். என்னடா நீ வந்துட்டா உன் மனசு கொண்டு வரல கேட்க போறாங்க. ஒரு கல்யாணம் வீட்டுக்கு இருக்க, என்ன ஆப்ல இந்த அநியாயம் நடக்குமா, நீ என்னடா நீ மட்டும் வந்திருக்கா அவன் மனசா அங்க விட்டு பண்ணிட்டிய அப்படின்னு கேட்க போறாங்க. உடம்பு எங்க வேணாலும் போகலாம், உடம்பு பாத்ரூம்ல போகலாம், குளிக்கலாம், சாப்பிடலாம், ட்ரெஸ் மாத்தலாம், என்ன யாருக்காவது பேசிட்டு கூட இருக்கலாம், எதையாவது பார்க்கலாம், கேட்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா உள்ள பிசினஸ்ல இருக்கு, அதுக்கு ஒரு பேஸ். இந்த உள்ள பிசினஸ்ல இருக்கன்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய ஆசை வெறியாக மாறணும். அந்த வெறி உன்னுடைய உழைப்பை போராட்டமாக மாற்றணும். அந்த போராட்டம் தான் அந்த மனப்போராட்டம். அந்த போராட்டம் தான் அந்த வெற்றியை தரும். அந்த மாதிரி உள்ள மனிதர்களுக்கு மட்டும்தான் உடம்பு ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளம் பிசினஸ்ல இருக்கு. நான் கேட்கறது உன் உடம்பு பிரச்சனை இல்லை, எனக்கு தேவையே இல்லை, உன் உள்ளம் தான் தேவை. எனக்கு இந்த பிசினஸ்ல ஜெயிப்பதற்கு உள்ள தேவை, உடம்பு தேவையே கிடையாது. உடம்பு தேவையே கிடையாதுங்க, அவசியமே கிடையாது. உள்ளம் தான் தேவை. உள்ளம் தான் பிசினஸ் கொடுக்கணும். உடம்பு பிசினஸ் கொடுத்தவனா எத்தனை பேர் தோத்து போயிருக்கான்? உடம்ப பிசினஸ்க்கு 24 நேரம் கொடுத்தவங்க கூட ஜெயிக்க முடியாதத 1 மணி நேரம் ஆபீஸ்ல வந்து ஜெயிச்சிருக்கான். 24 மணி நேரம் ஆபீஸ்ல இருந்தவன் ஜெயிக்க முடியாத சாதனைய 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஆபீஸ்க்கு வந்துட்டு போனவன் ஜெயிச்சிருக்கான். காரணம் என்ன? அவன் உடம்பு 24 நேரம் அங்க இருந்தது, உள்ள அங்க இல்ல. இருந்துச்சான்னு இல்ல, இருந்துச்சுன்னா பொசிஷன் வேற. ஆனா அவனுக்கு உடம்பு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் ஆபீஸ்க்கு வந்துட்டு போனது. ஆனா அவன் உள்ள முழுக்க 24 மணி நேரம் ஆபீஸ்ல இருந்தது. அதனாலதான் அவன் ஜெயிச்சான். 24 மணி நேரம் ஆபீஸ்ல இருந்தவன் ஜெயிச்ச வெற்றியை விட ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வந்துட்டு போனவன் ஜெயிச்சிருக்கான். அவனோட அதிகமா ஜெயிச்சிருக்கான்னு சொல்ல வர்றேன். இது காரணம் என்ன? இது உடம்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் கிடையாது, உள்ளம் சம்பந்தப்பட்ட பிசினஸ். எத்தனை நாளைக்கு என்னத்தை சொல்லி அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. 7 ரவுண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் போதை ஏறலங்கிட்ட அதை குடிச்சானா குடிக்காட்டியா? சத்யராஜ் சொன்னது மாதிரி நீ ஒழுங்குமயிரா பண்ணலங்கிட்ட அந்த ட்ரைனிங் பண்ணா என்ன, பண்ணலன்னா எக்கடி கட்டு போனா எனக்கு என்னன்னு நான் மட்டும் ஒதுங்கி போயிட்டே இருப்பேன். புரியுதா இல்லையா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட். அடிமேல் அடி அடிச்சா அப்படின்னு வரும். எறும்பு ஊறி கல்லு தெரியும். உன்னால முடியலன்னு கேட்டா உலகத்துல எவனாலையும் முடியாது. காரணம், உன்னுடைய உடம்பை எங்க வேணுமாலும் பயணம் செய்யட்டும், உள்ளம் பிசினஸ்க்கு மட்டுமே செய்யட்டும். உன்னுடைய உடம்பு எங்கே வேணுமாலும் பயணம் செய்யட்டும், உன்னுடைய உள்ளம் பிசினஸ்க்காக மட்டுமே பயணம் செய்யட்டும். அதனால வெற்றியாளர்கள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். நீ முதல்ல வெற்றியாளர் உருவாகு. உன்னுடைய டீம்ல அத்தனை பேர்த்தையும் வெற்றியாளர் உருவாக்கு. இந்த லெவல் 1ல அச்சீவ்மெண்ட் பண்ண உங்களுடைய லிஸ்ட் என் கையில இருக்கு. நீ உண்மையான லீடரா இருந்தா, நீ உண்மையாகவே நான் சொல்லக்கூடிய மதிக்கக்கூடிய நபரா இருந்தா, உண்மையாகவே சாதிக்கக்கூடிய நபரா இருந்தா, உண்மையாகவே நீ நான் திறமைசாலி அப்படின்னு நினைக்கக்கூடிய நபரா இருந்துச்சுன்னா அதிகபட்சம் ஒரு 5 வாரம் இருக்கு. உன்னுடைய அணியில ஒரு நபர் கூட ஃபெயில் இல்லாம லெவல் 2 கொண்டுட்டு வா. நிச்சயமா உனக்கு நான் தலை வணங்குறேன். எந்த லீடர், எத்தனை பேர் இந்த அணியில லெவல் 1க்கு நீங்க கொண்டுட்டு வந்தீங்களோ அத்தனை பேர்த்தையும் லெவல் 2க்கு நீங்க பாஸ் பண்ணி வந்தீங்கன்னா சத்தியமா என் தாய்மையில் ஆணையாக உங்களை வணங்கி வாழ்த்தி நீங்க லீடர் அப்படிங்கிறத நான் பாராட்டுறதுக்கும் நிச்சயமாக தயாரா இருக்கேன். அற்புதமா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளுடைய லெவல் 1க்கு வந்த அத்தனை லீடர்ஸும் காரணமெல்லாம் சொல்லாதீங்க. செத்து போனா மட்டும் காரணம் சொல்லுங்க. செத்து போயினா உயிரோட இல்லை அப்படின்னா மட்டும் காரணம் சொல்லுங்க. அப்படி உயிரோட இருந்துட்டானா என்ன காரணத்துக்காகவும் எந்த சுச்சுவேஷன்லயும் ஒரு நாள் நினைச்சா முடியும். அவங்க அத்தனை பேர்த்தையும் அத்தனை லீடரும் வெற்றியாளரை மாத்துங்க. ஒரு 5 வாரம் தான் டயம் இருக்கு. நீங்க வெற்றியாளரை மாறலன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரத்துல மாறுங்க, போராடுங்க, நிச்சயமா மாற முடியும்.
போராடுங்க, போராடுங்க, போராட்டத்துக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். போராடுங்க, போராடுங்க, போராட்டத்துக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். போராடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசையா இருக்கக்கூடாது, ஆசை வெறியாக மாறணும், வெறி போராட்டமாக மாறும். அந்த போராட்டம் நிச்சயமாக டிரான்ஸ்கர்ல வெற்றியை கொடுக்கும். ஒருவேளை வெற்றி இந்த வாரம் நழுவினால் கூட ஆயுசு முழுக்க நீ வெற்றி அடைவதற்கு அது ஒரு பாடமாக இருக்கும். நீ முதல்ல வெற்றி அடைஞ்சிரு, வெற்றி அடைஞ்சிரு. வெற்றி அடைஞ்ச நபர்கள் எல்லோருமே உங்களுடைய அணியில எத்தனை பேர் வந்திருந்தாலும் அத்தனை பேர்த்தையும் அவன் உடம்புல உயிர் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, ஆகலாம் சரி, அவனுக்கு கல்யாணம் எந்த காரணமும் என்கிட்ட சொல்லக்கூடாது. இறந்து போனால் மட்டுமே காரணம் சொல்லி, ஏன்டா வரலன்னு நான் கேட்பேன். அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் சொல்லணும். அவன் உயிரோட இருந்தான்னு கேட்டீங்கன்னா அவனை கொண்டுட்டு வர வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. வெற்றியாளர்கள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நினைச்சுக்கிட்டு உன்னுடைய அணியில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வெற்றியாளரா அந்த இடத்துல லெவல் 2க்கு நீங்க வரணும். நிச்சயமாக வரணும், வர வைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு உயிர் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு ரத்தம் தேவைப்படும். அந்த ரத்தம் கொடுக்கும் போது ஒருத்தவங்களுக்கு உயிர் பிறப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து மனசு இறங்கும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குற ஒரு கடவுளா இன்னைக்கு வந்து நிக்கிறாரு. உண்மையாவே தலைவர்னு சொல்றதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. உண்மையாவே ஒரு பல தடவை ட்ரைனிங் அட்டன் பண்ணிருக்கேன். இந்த ட்ரைனிங் வந்து அவ்வளவு உண்மையா, அதாவது அவ்வளவு பலமா அந்த ட்ரைனிங் வந்து இருந்துச்சு. உண்மையாவே அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் என்னோட என்னை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தனி நபருக்கு பேசினதா தான் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பேசினதா நான் எடுத்துக்கிட்டேன். நான் மத்தவங்களுக்கு பேசினாங்களா அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கல. எனக்கு பேசினதா நான் எடுத்துக்கிட்டேன். உண்மையாவே சார் சொன்ன மாதிரி உண்மையாவே 100% உருவாக்க தான் படுறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா என்னை உருவாக்குனது இன்னைக்கு சாரு. இன்னைக்கு வந்து நான் உருவாயிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா மூடத்தனம்னு சொல்லுவாங்க. அதாவது நான் தான் எல்லாம், நான் தான் உருவாயிட்டேன், நானா தான் வெளியே வந்துட்டேன், நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையாவே அந்த மூடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையாவே நம்ம வெளியில வர்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நபர் உந்துதலா இருக்காங்க, நம்மளை வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. அதை ரொம்ப ஆழமா ஆணித்தரமா அந்த இடத்துல வந்து புரிய வச்சுட்டு போயிருக்காரு. பார்த்த எல்லாருக்குமே, என்னைய மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இது வந்து உங்களுக்கு பேசினதா, உங்க ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கு பேசினதா கண்டிப்பா பதிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். சாரோட டயத்தை ஒவ்வொரு வாரமும் ஸ்பெண்ட் பண்ணி பேசும்போது ஏதோ ஒண்ணு நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சு கேட்காதீங்க. ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் ஒரு டீம் மெம்பரையாவது அடுத்த கடத்துல அட்டன் பண்ண வைங்க. அந்த ட்ரைனிங் வந்து அவ்வளவு ஒர்த்தபுளா இருக்கு. அதாவது சார் வந்து ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் எந்த காரணமும் அவசியமே இல்லை. எல்லாரும் மேல வரணும், இன்னும் நிறைய பேர் சம்பாதிக்கணும். அவர் சொன்ன மாதிரி பல லட்சம் லட்சாதிபதிகளை, கோடீஸ்வரர்களை உருவாக்குறது மட்டுமே லட்சியமா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி உங்கள்ட்ட ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த டயத்தை எந்த காரணம் கொண்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்க ஒவ்வொரு டீம் மெம்பருக்கும் இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்பொழுதுமே இருக்கும். நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு யார் அட்டன் பண்ணலையோ அவங்க எல்லாருக்கும் என்னோட டீம் மெம்பருக்கு நான் போட்டு காமிப்பேன். அதே மாதிரி உங்களோட டீம் மெம்பர் ஒவ்வொரு நபருக்கும் இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க. சார் பேசுனதை கொண்டு போய் சேருங்க. நம்மளால முடியாத நிறைய விஷயங்கள் அடுத்தவங்க சொல்றது மூலியமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாத்துக்கிற இந்த ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பா அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு ரத்தம் பஞ்சா எப்படி இருக்கும் உடம்புக்குள்ள, அந்த மாதிரி ஒரு உணர்வு ஒவ்வொரு நபருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்புறேன். அவ்வளவு நேரம் ட்ரைனிங்க கவனிச்ச எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அடுத்த வாரம் இதை விட பெஸ்டான டாபிக்கா பேசுறதுக்காக சார் தயாரா இருப்பாங்க. கண்டிப்பா நம்மளும் தயாரா இருப்போம். இவ்வளவு நேரம் கவனிச்ச எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம்.